இன்றைய நிகழ்வின் சிகர நிகழ்ச்சியான ஐயா அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறோம். சிறப்புரை ஆற்ற இருக்கும் ஐயா அவர்களுக்கு கலாலயத்தின் செயலர் திரு கணபதி அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சரஸ்வதி ஞான சம்பந்த கலாலயத்தினுடைய 38வது ஆண்டு குரு பூஜை விழாவும் ஆண்டு விழாவும் மிகச்சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று வருகின்றது. இந்த நிகழ்வினுடைய முத்தாய்ப்பாக நமது கவிஞர் முத்துக்குமார் அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்ற இருக்கின்றார்கள். அவர்களை பற்றிய ஒரு சிறு குறிப்பு. ஐயா அவர்கள் கவிஞர் முத்துக்குமார் அவர்கள் நம்ம அரசு போக்குவரத்து கழகத்திலே கண்காணிப்பாளராக இருந்து பதவி ஓய்வு பெற்று இப்பொழுது அவர்கள் முழு நேரமாக ஆன்மீக சொற்பொழிவுகள், இலக்கிய சொற்பொழிவுகள், கவியரங்கங்கள் போன்றவற்றிலே பங்கேற்று தன்னுடைய ஆன்மீக பணியை சிறப்பாக நடத்தி வருகின்றார்கள். அந்த வகையிலே நமது புறணை இலக்கிய வட்டத்துடைய எங்களுடைய புறணை இலக்கிய வட்டம் வாரந்தோறும் எங்கள் இல்லத்திலே நடைபெற்று வருகின்ற என்னுடைய தந்தையார் ஆரம்பித்த அந்த புறணை இலக்கிய வட்டத்திலே தொடர்ந்து 20 ஆண்டுகளாக வாரந்தோறும் இலக்கிய நிகழ்வுகளில் கலந்து கொண்டு இப்பொழுது அபிராமி அந்தாதி அந்த பாடல்களை எல்லாம் சொல்லி அதற்கு விளக்கம் அளித்து வருகின்றார்கள். ஒரு நல்ல கவிஞர், ஒரு பக்திமான். நெல்லையப்பர் கோயிலிலே தினந்தோறும் சென்று அங்கே நடைபெறுகின்ற எல்லா விழாக்களிலும் கலந்து கொள்வார்கள். அதேபோல் அந்த உழவாரப் பணி மற்றும் அந்த சைவ சமயத்தின்பால் ஈடுபாடு கொண்டவர்கள். ரொம்ப ஒரு எளிய மனிதர், இனிய மனிதர், எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பர். அம்மா சரஸ்வதி அம்மா என்கிட்ட சொன்னாங்க, இப்போ இந்த தடவை நம்ம புறணை இலக்கிய வட்டத்திலேருந்து பேசுகின்ற ஒரு பேச்சாளரை கூப்பிடு என்று சொன்னார்கள். உடனே நான் ஐயா அவர்களை சொன்ன உடனடியாக சம்மதித்தார்கள். இதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம சிவகாந்தி ஐயாவை 2 தடவை அழைச்சிருக்கோம். அதேபோல் இவர்கள் சிவகாந்தி ஐயாவோட நெருங்கிய சீடர். ரொம்ப நிறைய ஊர்களுக்கு சென்று கோயில்களிலெல்லாம் திருமுறை எல்லாம் செய்து வருகின்றார்கள். அப்பேற்பட்ட ஒரு சிறந்த மனிதரை இன்று நாம் அழைத்து இங்கே சிறப்புரையாற்ற அனுமதித்த நமது சரஸ்வதி அம்மா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து ஐயா அவர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். கருவாய் கிடந்துன் கடலே நினையும் கருத்துடையேன் உருவாய் தெரிந்துண்டன் நாமம் பயின்றேன் உணதொருளால் திருவாய் பொலியச் சிவாய நமையன்று நீரணிந்தேன் தருவாய் சிவகதினி பாதிரி பொலியோரானே. உமையும் உமையொரு பாகரும் ஏக உருவில் எமையும் தமக்கன்று செய்வித்தார் இனி எண்ணுதற்கு சமயங்களும் இல்லை ஈன்றெடுப்பால் ஒரு தாயும் இல்லை அமையும் அமையரு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே. காசியினின்றும் போந்து கம்பர்தாமருளப் பெற்று மாசிலா கட்சி மூதூர் மண்ணு வீற்றிருந்து பூமியில் ஆசிலா தமிழ் பரப்பி அருந்தமிழ் குறவு கொண்ட தேசினான் வளையவிற்பின் குருமுனி திருத்தாள் போற்றி. அன்பார்ந்த ஆன்மீக பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த நிகழ்வினை மிகச் சீரிய முறையில் கிட்டத்தட்ட 18/4/1988 இந்த அமைப்பை துவங்கி வீணை சரஸ்வதி அம்மா அவர்கள் நடாத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு நிகழ்வினை தொடர்ந்து நடத்துவது என்பது எவ்வளவு சிரமம், அது ஒரு ஒழுங்காக நடத்துவது என்பதை இங்கே ஒரு 3 பேர் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். ஒன்று வீணை சரஸ்வதி அம்மா அவர்கள், மற்றொன்று புறணை இலக்கிய வட்டத்தை அவருடைய தந்தையாருடைய வழியில் நின்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நாதனையா அவர்கள், அடுத்தபடியாக இதை நிர்வாகம் பண்ணக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நிதி காப்பாளர் அருணாசல காந்தி ஐயா அவர்கள். அவங்க பேசவே மாட்டாங்க, எனக்கு காசு கொடுத்தா தான் பேசுவாங்க, அந்த அளவுக்கு ஒரு சிக்கனமான ஆள். ஆக அதாவது நம்ம சைவ நெறி பிறழாமல் நடத்துவது கடினம், வேறு ஒன்றும் இல்லை. 1988 இந்த மாதிரி நடத்திட்டு இருக்காங்கன்னா
அதனுடைய ஒழுங்கு ஒன்று இருக்கிறது. அந்த ஒழுங்கை மிக அருமையாக நேர்த்தியாக பின்பற்றி கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பற்றி நிறைய செய்தி இருக்கிறது. அதாவது 38ஆம் ஆண்டு, அந்த 38 ஆண்டுகள் என்பது ஒரு சாதாரணமான காலம் அல்ல. மிக கடினமான பல இன்னல்கள், அதை நேர்பட நடத்துவது என்பது அவ்வளோ கடினமான ஒரு செயலாகும். அவங்களுடைய பற்றி சில செய்திகளை மட்டும் ஒரு 5 மணித்துளிகளை சொல்லிவிட்டு என்னுடைய தலைப்புகளை போகிறேன். அவங்களுடைய தந்தையாருடைய பேர் செல்லையா பிள்ளை, தாயார் சொன்னாம்பாள்னு சொல்லியிருக்காங்க. தாய் வழி பாட்டியார் மூலமாக வளர்க்கப்பட்டவர்கள். ஏதோ ஒரு காரணம் வச்சுங்களேன், தாய் வழி பாட்டி தான் இருக்காங்க. இதில் இப்போது இருக்கக்கூடிய சூழல் அன்று இல்லை. அவர்கள் 8வது வகுப்புக்கு மேலே பள்ளிக்கூடம் சென்று படிக்கவில்லை. படிக்க முடியாத ஒரு சூழல். அன்று குழந்தைகள், பெண் குழந்தைகள் பெரியவராகிவிட்டால் வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டாங்க. அந்த சூழல் நமக்கு இந்த காலகட்டத்தில் நமக்கு எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கின்றன, நாம் பயன்படுத்துகிறோன்னா இல்லை. நான் அன்றைக்கி 8ஆம் வகுப்புக்கு மேலே வெளியே போகலை. அது போக காவல்துறையில் பணியாற்றிருக்கிறாங்க. அவங்க அப்பா ஊராக மாற்றி மாற்றி போடுவான். ஒவ்வொரு ஊருக்கும் போய் வீட்டில் இருந்த மட்டுக்கு அதுக்கப்புறம் கல்வி பயின்றிருக்காங்க, இசை பயின்றிருக்காங்க. அந்த பயிற்சியும் போது அவங்க தந்தையார் உட்பட ஒவ்வொரு ஊராக சென்று இந்த இசைக்கு உரிய ஆசிரியர், அந்த கல்விக்கு உரிய ஆசிரியர்களை தேடி 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 அவர்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்காரு. எவ்வளவு சிரமம் பாருங்கள். அவ்வளவு சிரமத்தின் மத்தியிலே அவர்கள் ஒவ்வொரு ஊராக சென்று தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது தவிர அவர்கள் அங்கே வீட்டில் இருந்தபடி ஆங்கிலம், இசை, தமிழ் என்று நிறைய ஆய்ந்து படித்திருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, அவர்கள் தையலில் சிறந்தவர்கள், நிட்டிங் என்று சொல்லக்கூடிய அதிலையும் சிறந்தவர்கள் இருக்கிறார்கள். குரோஷா என்ற ஒரு பின்னல் வேலை, இதையுமே அவங்க படிச்சிருக்காங்க. யாராவது போனீங்கன்னா பின்னிடுவாங்க, பின்னி பார்த்துக்கிடுங்க. பக்கத்தில் போனீங்கன்னா பின்னி போடுவாங்கன்னு சொல்லாங்கல்ல, அந்த அளவுக்கு அந்த தையல் வேலையிலும் ஒரு சிறந்தவர்கள். இதில் இன்னொன்னா, அம்மா ஏன் ஞானசம்பந்தருடைய நூலோட தொடர்புடையவர்கள் என்று சொன்னால், அவர்களுடைய தாயார் கதர் நூல் நூற்றிருக்காங்க. அவர்கள் நூலிலே தொடர்புடையவர்கள், இவர்கள் ஞானசம்பந்தர் நூலிலே தொடர்புடையவர்கள். அந்த அளவுக்கு நூல் தொடர்பு அவர்களுக்கு இருக்கிறது. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த இசை வடிவம், தாய் வழி காந்திய சிந்தனை, கொள்கை ஈடுபாடு எல்லாம் சேர்ந்து இந்த அம்மாவை முழுமையான வீணை சரஸ்வதியாக நம்முடைய சமுதாயம் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு புதிய ஒரு சமுதாயத்தை தோற்றுவிக்கக்கூடிய அளவுக்கு முனைந்து அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு காவல்துறை சொன்னேன். இதில் அவங்க அப்பா ஜனாதிபதி விருது பெற்றிருக்காங்க காவல்துறையில். அன்றைக்கி அது வாங்கிறது பெரிய கஷ்டம். இன்றைக்கி எப்படினாலும் நிறைய பேர் விருது வாங்குகிறாங்க, யாரும் தர்றதில்லை. பொருள் புரியும் நினைக்கிறேன், விருது போய் வாங்குகிறாங்க. அதெல்லாம் இல்லை. அன்றைக்கி இவங்களுடைய தகப்பானருக்கு அந்த விருது தேடி வந்தது. தன்னுடைய ஓய்வுக்கு பின்னாடி என்ஜிஓ காலனியில் இருக்கக்கூடிய வரசித்தி விநாயகர் கோயில்னு ஒரு கோவிலையும் நிர்மாணம் பண்ணி கும்பாபிஷேகம் வரைக்கும் நடத்தாங்க உங்கள் தந்தையார். அதாவது அந்த பாரம்பரியம் எப்படி வந்தால் இந்த தொடர்பு வரும், அதுதான். இல்லையானால் வராது. அதான் சொல்கிறார் ஞானசம்பந்தர் முதல் பாட்டிலே சொல்லுவார், ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்து ஏத்த அருள் செய்தம்பர் தோடுடைய செவியன். அந்த பாடல் பின்னாடி வருது, ஆனால் இந்த இடத்துக்கு அது பொருத்தமாக இருக்குங்க சொல்கிறேன். தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரால் முனை நாள் பணிந்து ஏத்த அருள் செய்த. எல்லாருக்கும் ஆச்சரியம். ஞானசம்பந்தருக்கு மட்டும் எப்படி இந்த குட்டி பாப்பாவாக இருக்கிற மாதிரி 3 வயதில் இறைவனுடைய அருள் கிடைத்ததுங்கும் போது அதை முதல் பாட்டில் சொல்கிறாரு. அதாவது மறுபிறவி என்ற கொள்கையை ஏற்றுக்கொண்டவங்க நாம், அதை தவிர்க்க முடியாது. வினைப்பயனின் காலமாக நமக்குரிய ஒரு தொடர்ச்சி அது. அதை சொல்லும் பொழுது எனக்கு எப்படி 2 வயதிலே அல்லது 2.5 வயதுக்கு மேலே ஞானம் கிடைத்ததுக்கு சொல்கிறக்கூடிய ஒரே உபாயம், ஏடுடைய மலரால் முனை நாள் பணிந்து. இதுக்கு முன்னாடி எடுத்த எத்தனையோ பிறவிகளில் ஏடாகிய மலர் கொண்டு நான் வழிபாடு செய்ததுனால வந்த பயன் இந்த பிறவிலே 2.5 வயதில் கிடச்சிது. இதுபோல் இவர்களுடைய பரம்பரையில் எத்தனை பேர் தாத்தா காலத்தில் எனக்கு தெரியல, எத்தனை பேர் அந்த நிச்சயமாக வழி செய்திருப்பார்கள். அந்த தொடர்ச்சியாக நாம் இன்று
ஒரு வீணை சரஸ்வதி அம்மாவை பெற்றிருக்கிறோம். உண்மையிலேயே அவருடைய பொன்னா திருவடிகளை வணங்குகிறேன். ஏன்னா இன்றைக்கு திருநெல்வேலியில் அப்படி ஒரு தொண்டு செய்வதற்கு, இன்னும் சொல்லப்போனாக்கி அவங்க இசையால் செய்கிறாங்க, சொற்பொழிவு பண்ணுறாங்க, குரல் இசையை பண்ணுறாங்க, வீணை இசை பண்ணுறாங்க. இன்னும் ஒருபடி மேலே போய் அதையும் ஒரு செய்தியாக தன்னுடைய அதாவது உடலை கூட தானம் செய்து எழுதி வைத்திருக்கிறார்கள். இது யாரும் செய்ய முடியாது. நம்முடைய மருத்துவம் படிக்கக்கூடிய குழந்தைகள் தெரிந்து கொள்வதற்காக எழுதி இன்றைக்கி இருக்கிறது, புத்தகமாக அது எடுத்து கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டவர். அது யாருக்கும் அந்த மனம் வராது, அவ்வளோதான். எல்லாருக்கும் அது இருக்கும், ஆனால் செய்ய மாட்டோம். ஆனால் அவர்கள் செஞ்சு அதை எழுத்துப்பூர்வமாக ஏற்படுத்தி கொடுத்து விட்டார்கள். அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த குடும்பம் அது. அதனால் அவருடைய இன்னும் பார்த்திங்கன்னா அடுத்த நிலையில் பார்த்திங்கன்னா அவருடைய வக்கீல் நண்பர் ஒருத்தர் இருக்காங்க, அப்பாவுக்கு கைலாசம் பிள்ளைன்னு ஒருத்தவங்க. அவங்க என்ன செய்ய, அவர்களுக்கு குழந்தை பேர் இல்லைன்னு தனக்குரிய சொத்துக்களை எல்லாம் கொஞ்சம் பயன்படுத்த மாதிரி யாருக்கா கொடுத்துருன்னு நினைக்கும்போது என்ன பண்ணியிருக்காங்க, இவருடைய தகப்பனாரும் அவரும் சேர்ந்து இங்கே என்ன இருக்குது, தாயம்மாள் பள்ளின்னு ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது. அந்த பள்ளி இன்னும் அவருடைய பேரில் இன்று வரை பெண்களுக்காக, அன்றைக்கி பெண் கல்வி அவ்வளவு கடினமாக இருந்தது, அதை ஏற்படுத்துவதற்காக அப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதை இன்று வரை அவங்க அந்த பள்ளிக்கூடம் நடந்து கொண்டு தான் இருக்குது. ஆக அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த இது. தாய் வழி பாட்டனா வழியாக அந்த பள்ளிக்கூட அறிவு, தாய் வழி பாட்டியார் வழியாக இசைக்கல்வி, இந்த ரெண்டும் சேர்ந்து தான் வீணை சரஸ்வதிங்கிற அம்மாவை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு, இந்த அமைப்பினுடைய இன்னொரு நோக்கம் முதலே போட்டிருக்காங்க, அர்ப்பணம், பணிவு, ஒழுக்கம். ஒழுக்கம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. இப்போ இன்றைக்கி கல்லூரி படிப்போ அல்லது பள்ளி கல்வியோ ஏன் இத்தனை தடுமாற்றம் வந்து இன்றைக்கி கல்வி அறிவு நிறைய தருகிறார்கள், ஒழுக்கம் சொல்லித்தரல. அதுக்கு என்ன காரணம், நம்முடைய பாடத்திட்டங்களிலும் இருந்த, அதாவது நான் படித்தேன்ல, கருவாய் கிடந்துன் கடலே நினையும் கருத்துடை என்கிற பாட்டெல்லாம் நான் 6ஆம் வகுப்பு படிக்கும்போது படித்தது. இன்னைக்கு இருக்குன்னாக்கி இல்லை, தைரியமாக சொல்லலாம். இன்றைக்கி சீராபுராணம் தான் கடவுள் வாழ்த்தா இருக்குது. சீராபுராணம் நமக்கு தேவையில்லை. நம்முடைய திருமுறைகளிலே அள்ளி கொட்டி இருக்கிறார்கள். அந்த இதை எடுத்து சொன்னாலே போதும், அந்த அளவுக்கு நம்மள்கிட்ட இருக்குது. ஆனால் என்ன செய்து விட்டார்கள், அது காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஒதுக்க பார்க்கிறார்கள். அது இன்று அந்த குழந்தைகளுக்கு இந்த அம்மா மூலமாக கிடச்சிட்டு, அந்த பாரம்பரியமாக எனக்கு ஐயாட்ட சொல்லும்போது என்ன, அந்த குழந்தை இன்றைக்கி நடனமாடியது ஒரு சின்ன இடத்தில் கூட அந்த காலினுடைய அசைவு மாறவே இல்லை, தாளம் மாறாமல் மிக அருமையாக நாதன் ஐயாட்ட பேசியிருந்தேன். எவ்வளவு கடினமான பயிற்சி இருந்தால், அதுபோல் முருகனை பற்றி சொல்லும்போது முகம் சிரிக்குது, சிரித்த முகம். அதே சூரனை பற்றி ஒரு வரி வரும்போது முகம் கடுமையாக காட்டுறாங்க, பண்ணவே முடியாது. கடுமையான பயிற்சி இல்லாத வரை அந்த இடத்தை தொட்டு கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு பயிற்சி கொடுக்கிறார் என்றால் அது அவருடைய ஈடுபாட்டுக்கு கிடைத்த பரிசு, வேற ஒன்றுமே இல்லை. அத்தனை அளவுக்கு ஈடுபாடோடு செய்கிறாங்க. ஆக அதே அன்றைக்கி 1988 கோவிந்த பிள்ளை என்ற ஒரு ஐயா அவர்கள் வந்து இதே நெல்லை சங்கீத சபாவில் தான் வச்சு ஆரம்பித்து வச்சுருக்காங்க. அவருடைய திருஞான சம்பந்தனுடைய தேவார இசை என்னும் தலைப்பில் சென்னை பல்கலைக்கழகம் முனைவர் பட்டம் வாங்கியிருக்காங்க, பிஹெச்டி முனைவர் பட்டம் தேவார இன்னிசையில். அப்புறம் திருமுறைகள் இசையோடும் பொருளோடும் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது. இந்த அமைப்பில் திருமுறைகள் அத்தனையும் இசையோடும் பொருளோடும், பொருள் வேணும், பொருள் இல்லைன்னா பொருள் தெரியாமல் நம்முடைய திருமுறைகள் படிக்க முடியாது. நிச்சயமாக அது ஒரு குரு வழிவாக இருந்து படித்தால்தான் அந்த பொருள் பொடியும். நம்ம கோனார் திருமுறையை படித்து தமிழ் உரையை படித்து அதை தெரிந்து கொள்ள முடியாது. அவன் கற்க கசடர நிற்க அதற்கு தகன்னு எழுப்பான். அதை வச்சு நீங்கள் படிக்க முடியாது. ஏழை பங்காளனையே பாடையலோர் எம்பாவாய் ஒரு இடத்துல நான் கேட்டேன், இதெல்லாம் சொல்லணும் உங்கள்கிட்ட. திருவம்பாவையில் ஏழை பங்காளனையே பாடையலோர் எம்பாவாய் நெல்லைப்புற கோயிலில் பேசுகிறாரு. கொஞ்சம் தலையை குனிஞ்சு உட்காந்துக்கிட்டேன் நான். ஏன்னா என்னை வழிகாட்டியவர் சிவகாந்தி ஐயா அவர்கள். நேற்று ராத்திரி 9 மணி வரைக்கும், 9:30லேருந்து 10 மணி வரைக்கும் அவங்க வீட்டில் உட்காந்து பேசிட்டு இருந்தால் வந்தேன், அவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு. ஏன்னா என்ன செய்தியை நான் இங்கே சொல்லலாம் கேட்பேன் அவங்கள்ட்ட போய்.
அது சொல்லும்போது ஏழை பங்காளனே பாடையலோர் எம்பாவாங்கிற பாட்டுக்கு ஒருத்தர் பொருள் சொல்கிறாரு. எப்படி பொருள் மாறுகிறதுனா, அவர் சொல்கிறாரு, இறைவன் வசதியை படைத்த பணக்காரர்களுக்கு மட்டும் அருள் செய்வதில்லை, ஏழைகளுக்கும் அருள் செய்கின்றான்னு பொருள் சொல்கிறாரு. அப்போ அவன் இறைவன் இல்லையா? அவன் பணக்காரனுக்கு ஒரு மாதிரி, ஏழைக்கு ஒரு மாதிரினா அது பொருள் இல்லைல்ல. ஆடை அணிகலன் ஆபரணங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை, அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடு இல்லை, எளிமையாக சொல்லிட்டான் கண்ணதாசன். அப்போ அந்த இடத்துல ஏழை பங்காளனே பாடையலோர் எம்பாவாங்கிற வரிக்கு இவர் இப்படி பொருள் சொன்னால் அது நிச்சயமாக இல்லை. ஏழை என்பது பெண். அந்த பெண்ணாகிய உமையவளை தன்னுடைய பங்காக கொண்டிருக்கக்கூடிய இறைவனை பாடு. ஏழை பங்காளனையே பாடையலோர் எம்பாவாய். பொருள் எங்கே போயிட்டுது? இங்கே பேங்க் பேலன்ஸுக்கு போயிடுச்சு. அப்படி இல்லைங்க, எடுக்கக்கூடிய பொருள் ஏழை பங்காளனையே பாடையலோர் எம்பாவான்னு சொன்னாக்கி தன்னுடைய உடம்பிலே வாமபாகமாக இடப்பகுதியிலே உமையவளை வைத்திருக்கக்கூடிய இறைவனை பற்றி பாடு. இப்படியெல்லாம் இன்றைக்கி பொருள் சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது நிச்சயமாக இளைய சமுதாயத்தை தடம் மாற்றி விடும், அவ்வளோதான். அதனால் மிக சரியான இடத்துல குழந்தைகளை கொண்டு சேர்த்திங்கன்னா அவர்கள் பொருள் நிறைய தெரிஞ்சுக்குவாங்க. ஆக இந்த இயல் இசை நாடகங்களும் இங்கே அரங்கேற்று கொண்டிருக்கிறார்கள். குரல் இசையிலும் அங்கே பயிற்சி அளிக்கப்படுகிறது. உறுதுணையாக மூசு சங்கரையா அவர்கள், சங்கீத சபானுடைய செயலாளர் தளவாய் நாதன் ஐயா அவர்கள் வந்துட்டுருக்காங்க. வைத்தியநாதன், ராஜம்மாள் ராஜாமணி என்ற அவர்களெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப, அதை விட அவர்களுக்கு மாணவியாகிய திருமதி கல்யாணி அவர்களையும் அது குறிப்பிட்டிருக்காங்க. அவர்கள் கூட உதவி செஞ்சுருக்காங்க. இதுவும் சொன்ன மாதிரியே அன்றிலிருந்து இன்று வரை எங்கள் பொருணை இலக்கிய வட்டத்துக்கும் ஒரே பொருளாளர், இங்கேயும் பொருளாளராக இருக்கக்கூடிய அருணாசல காந்தி ஐயா அவர்களும் இன்று வரை அவர்கள் தன்னுடைய பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். அம்மையா அவர்கள் மனோன்மணி, இதை அப்போவே சொன்னாங்க, மனோன்மணி பல்கலைக்கழகத்தில் வரவேற்பு சொல்லும் பொழுது அந்த இசை பயிற்சியெல்லாம் சான்றிதழ் பயிற்சி அளிக்கப்பட்டு 4 ஆண்டுகள் கலைஞர்களுக்குரிய கல்வி மையமாக செயல்பட்டு வந்திருக்கிறது. ஆக இப்படி இதில் ஒரு சிறப்பு மட்டும் 2010 செப்டம்பரில் கொச்சியில் வச்சு அகில உலக மத நல்லிணக்க 33வது மாநாடு ஒன்று நடந்தது. 2010. 5 நாட்கள் மாநாடு, எல்லா நாட்டிலேருந்தும் வந்திருக்காங்க. 2வது நாள் நிகழ்ச்சியாக அம்மாவனுடைய வீணை இசை வச்சுருந்தாங்க. இதெல்லாம் நான் தெரிஞ்சு கொண்ட செய்திகள். ஏன்னா எல்லாருக்கும் தெரியணும்ல, சிலருக்கு மட்டும் தெரிஞ்சுக்கலாம், நிறைய பேர் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு தெரியாத செய்திகளில் ஞாபகப்படுத்துகிறேன். அங்கே இருக்கும்பொழுது இவங்க வீணை இசையை 2வது நாள் கேட்டுட்டு மீதி 3 நாட்களும் இருந்து நீங்கள் ஈணை இசைத்து விட்டு தான் செல்லணும்னு உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வைத்து அதிலும் குறிப்பாக சுவிட்சர்லாந்துலேருந்து வந்த ஒரு இசை குழு அம்மாவை கூப்பிட்டு உட்கார வச்சு 5 நாளும் நீங்கள் எங்கள் குழுவினருடன் வீணை இசைக்க வேண்டும் என்று சொல்லிய பெருமை அவர்களுக்கு உண்டு. அந்த அளவுக்கு வைத்து, ஆக இது உலக அளவுக்கு நம்முடைய வீணையை கொண்டு சென்றவர்கள். அந்த அளவுக்கு அந்த நிலையை, நம்முடைய வீணை இசையை, நாதம் இல்லையானால் ஒன்று இல்லை, நாதம்தான் அந்த உயிர்களுடைய பிறப்பிடம். என்னென்னா நாதம் தான். அந்த நாதம் அவர்கள் கையிலே இருக்கிறது. ஆக அம்மையாரது வீணை இசை அரங்கேறியது நிறைய இடங்களில். இன்னும் நெல்லை வானொலியில் கேட்டதற்கிணங்க தேனூரும் தேவாரம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி, திருப்புகழ் தந்த அருணகிரிநாதர்னு ஒரு நிகழ்ச்சி, திருநாவுக்கரசர் ஞான குழந்தையும் ஞான உலா, ஸ்ரீ சக்கரம், அப்புறம் மாய மரங்கள் அப்படிங்கிற இசை சித்திரங்களையும் அவங்க செய்து கொடுத்துருக்காங்க. சூரியம் எஃப்எம்மில், அது எஃப்எம்னு பேர். இதனால் எங்கள் சிவகாந்தி ஐயா சொல்லுவாங்க, எப்பமும் படிச்சுக்கிட்டே இருக்குது, 24 மணி நேரம் படிச்சுருக்கனால அது எப்பம்னு பேர். அதனால் சூரியன் எஃப்எம்மில் கூட பிரபலங்களின் படிக்கட்டுங்கிற ஒரு நிகழ்ச்சியில் அவங்க நிறைய பேசியிருக்காங்க. ஆக இன்னும் ஒரு இடத்துல பார்த்தாங்க, அம்மையார்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. எப்போவுமே அந்த தாம் பெரிய ஏதாவது அதை ஒரு கேள்வி அவங்களுடைய அனுபவத்தை தெரிஞ்சதுக்காக ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ச ரி க ம ப த நி, இந்த 7 ஸ்வரங்களில் ம ப 2ம் இல்லாமல் பாடக்கூடிய ராகங்கள் ஏதாவது இருக்கிறான்னு இந்த அம்மாட்ட ஒரு தடவை கேட்டாங்க. நமக்கு நேற்று படித்து இன்றைக்கி மறந்து போகுது. நம்ம சொன்னாங்க, அருமையாக சொன்னாங்க, 36 ராகங்கள் இருக்குது. எவ்வளவு சிறந்த ஆராய்ச்சி இருந்தால் அதை அவங்களால சொல்ல முடியும். 36 ராகங்கள்
ம ப அப்படிங்கிற சுரங்கள் மட்டும் இல்லாமல் ராகங்கள் நம்மகிட்ட இருக்குது. ஆக இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், எவ்வளோ பார்க்குறோம். பின்னாடி வரும்போது சொல்கிறேன். காரைக்கால் அம்மையார் காலத்தால் முற்பட்டவர் 5ஆம் நூற்றாண்டு, இவர் 7ஆம் நூற்றாண்டு தான். வரலாற்று ஆராய்ச்சியில் ஞானசம்பந்தருடைய நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டு 652 அப்புறம் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு முற்பட்ட நிறைய பணுவல்கள் தந்த காரைக்கால் அம்மையாருடைய பாடல்களை கொண்டு போய் 11ஆம் திருமுறையில் வச்சுட்டாங்க. ஞானசம்பந்தருடைய உரையை ஏன் 1ஆம் திருமுறை 2ஆம் திருமுறை 3ஆம் திருமுறையை வச்சாங்கன்னா பண்ணின் வடிவிலே தான் திருமுறைகள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. தெரிஞ்சுங்க. சொல்லுவாங்க, இந்த 2 வயதில் குழந்தை சொன்னதை ஏன் முதல் திருமுறையாக வச்சாங்கன்னா அங்கே என்ன இருக்கிறதுனாக்கி பண்ணின் அடிப்படையில் தான். ஏன்னா அன்னைக்கு சமணர்களை எதிர்த்து வாதாடுவதற்கு பண் வேணும். அந்த வகையிலே பண்ணின் அடிப்படையில் தான் 1ஆம் திருமுறை 2ஆம் திருமுறை 3ஆம் திருமுறை பிரிச்சிருக்காங்க. அந்த வகையில் நான் ஞானசம்பந்தனுடைய முதல் 3 திருமுறைகள் அவருக்கு கொடுக்கப்பட்டது. சாதாரணமாக சொல்ல, ஆனால் பண் வந்து அவ்வளவு கடினமானது, பிரிக்கக்கூடியது அவ்வளவு எளிமையானதும் அல்ல. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு அமைப்பிலே அவர்களுடைய ஆசியோடு உங்கள் முன்னாடி நான் இருப்பதற்கு எனக்கு வாய்ப்பு தந்த அம்மையார் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நாங்கள்லாம் புறணை இலக்கியத்துக்கு போகலைன்னு வைங்க, மைக்கு பிடிக்கவே எனக்கெல்லாம் கைகாலெலாம் ஆடும். புறணை இலக்கியத்தில் ஐயா அவர்கள் தான், அவருடைய தலவாயின் ஐயா இருக்கும்பொழுது தான் அதுக்கு ஒரு பயிற்சி கொடுத்து நீங்கள் சும்மா பேசுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் தயார் பண்ணவே ஆரம்பித்தோம். அப்படி தயாரிக்க நாங்கள்லாம் வந்து புறணை இலக்கியத்தினுடைய அது பொருட்கள்னு வச்சுங்களேன், உற்பத்தி பொருட்கள் அங்கேருந்து நாங்கள் வெளியே வந்தவங்க. அந்த அளவுக்கு பண்ணது. அதை சொல்லிவிட்டு சைவ தமிழ் குழந்தை அப்படிங்கிற தலைப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. சைவ தமிழ் குழந்தை என்ன, சைவ தமிழ் எல்லாத்தையுமே அவனுக்கு இசையில் அவங்க படிக்கும்போது அத்தனையும் வரிசையாக சொல்லிட்டாங்க. சொல்லாத திருத்தலங்களே இல்லை. எங்கேயாவது 1-2 விட்டுருப்பாங்கன்னு பார்த்தோமே, நான் எடுத்த குறிப்பில் ஒன்றுமே இல்லை, அவ்வளோ அங்கே வந்துடுச்சு. ஆனால் அவர்கள் இசையாக தந்தார்கள். நம்ம எப்போவுமே முத்தமிழ் என்னது, இயல் இசை நாடகம். முதல்ல இசையில் தந்துட்டாங்க, அடுத்து நாடகம், அதில் கூட்டம் கூட அதிகமாக இருக்கும். இசை இயல் வந்து பேச்சு தான், அது கேட்குறதுக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஆனால் இந்த 3 நிலைகளையும் நம்முடைய தமிழ் தான் சிறந்த நிலை. இந்த 3 நிலைகளையும் தந்தது தான் ஞானசம்பந்த பெருமான். இயல் இசை நாடகம் 3ஐயும் ஞானசம்பந்தனுடைய திருமுறைகளிலே காண முடியும். அந்த அளவுக்கு ஒரு சிறந்த பணுவல்களை தந்தவர் தான் ஞானசம்பந்தர். அப்படி சொல்லிட்டு பாருங்கள், அப்படியே கொஞ்சம், அதாவது நேரம் 3/4 மணி நேரம் தந்திருக்காங்க, அது அதிகமாக எடுத்துக்கூடாது. நான் வேகமாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சொல்லிக்கிறேன். ஏன்னா எடுத்த குறிப்புகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. ஞானசம்பந்தரை மட்டும் வைத்துக்கொண்டு பல மணி நேரம் பேசலாம். அந்த அளவுக்கு ஒரு சைவ தொண்டாற்றியவர்கள். அங்கே சைவ நெறி மாறாமல் வீழ்ந்தார்கள், சமணர்களின் பொய்யொழுக்கம் பரவியது. இங்கே சிவபாத இறுதியர்னும் பகவதி அம்மையாரும் வாழக்கூடிய சீர்காழியில் சமணம் தலை தோங்கி அங்கே இருக்குது. அதை அழிக்க வேண்டும். என்ன பண்ணாங்க, தவம் பண்ணுறாங்க. சிவபாத இருதயர் வழிபாடு பண்ணுறார். இந்த சமண இருளை நீக்குவதற்கு எனக்கு ஒரு அருள் குழந்தையே தருவீராகன்னு சொல்லி இறைவன்கிட்ட போய் தோணியப்பட்டு போய் இறைஞ்சிக்கின்றார். சும்மா இல்லை. எப்போவுமே வாரியார் சுவாமிகள் சொல்லுவாங்க, அவர் பேசிகிட்டு இருப்பார், எல்லாம் கேட்டிருப்பீங்க. பேசிகிட்டு இருக்கும்போது 4 குழந்தைகள் ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருக்கும். அவர் பேசிகிட்டு இருக்கும்போது நம்முடைய இந்து கல்லூரி மைதானத்தில் நான் கேட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா 4-5 குழந்தைகள் ஓடி ஆடி விளையாண்டுட்ருக்கோம். அப்போ சொல்லுவாங்க, என் வாரியார் சுவாமிகள் சொன்னாங்க, குழந்தைகள் எப்பொழுதும் தவம் இருந்து பிறக்க வேண்டும். இதெல்லாம் தானாக பிறந்தது பாரு. இந்த ஓடி ஆடி விளையாண்டுருக்கெல்லாம் தானாக பிறந்ததுன்னு சொல்லுவார். அதுபோல் இவர் என்ன செய்கிறாரு, இந்த சமண இருளை நீக்குவதற்கு எனக்கு ஒரு மகவு வேண்டும்னு அங்கே வழிபாடு தவம் செய்கிறார். அப்பொழுது தான் அந்த பகவதி அம்மையாருக்கு திருவயிறு வாய்க்கிறது, குழந்தை பிறக்கிறது. கொஞ்சம் வேகமாக போயிடுறார் இல்லையா, குழந்தை பிறக்கிறது. அவம் பெருக்கும் புல்லறிவின் அமன் முதலாம் பரசமயம் பவம் பெருக்கும் பொறை நெறிகள் வாழ்பட நல் ஊழிதோறும் தவம் பெருக்கும் சண்பையிலே தாவில் சராச்சரம் களெல்லாம் சிவம் பெருக்கும் பிள்ளையார் திரு அவதாரம் செய்தார்னு சொல்கிறார். அழகா சேக்கிழார் பெருமான் சொல்லும்போது திரு அவதாரம் செய்தார். அதுங்களா முத்தான்மாக்கள், அதாவது இவர்களெல்லாம் நமக்காக பிறந்தவர்கள். அவர்களுக்கு மறுபிறவி என்ற ஒரு வினை தொடர்ச்சி இல்லை.
நமக்காக நாம் உய்வதற்கு வழிகாட்டுவதற்காக ஞானசம்பந்த பெருமான் அவதாரம் பண்ணி வர்றார். அங்கே வந்து தான் சொல்கிறாரு பாருங்கள், நானும் வருகிறேன். அப்போ அந்த அந்த குழந்தை பிறந்து இருக்குது. பார்க்கும்போது அந்த கதைகள் உங்களுக்கு தெரியும், அதனால் கொஞ்சம் வேகமாக போகிறேன். ஒரு முறை அவர் என்ன பண்ணுறாரு, நீராடுவதற்காக தன்னுடைய தினசரி பூஜைகளை செய்வதற்காக கிளம்பி போகிறாரு. குழந்தைய வழக்கம் போல் நானும் உன் கூட வருவேன் அப்படின்னு சொல்லி அப்பாவுடைய காலை கட்டிட்டு அழுறான். இதனாலும் இல்லாமல் இன்றைக்கி மட்டும் நீ ஏன் இன்றைக்கி வருவேன்னு சொல்கிற அப்படின்னாக்கி விடுன்னு சொன்னாக்கி விடாது. என்ன செய்யும், நம்மள தேரோட்ட காலத்தில் சின்ன குழந்தைய பாருங்கள், 5000 பேர் 4000 பேர் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பலூன் வாங்கி கொடுக்கலன்னா லாலாச்சி தம்புக்குள்ளே கீழே உருண்டுருவான், படுத்து உருளுவான். அப்படி தானே, அவனுக்கு தேவையானது பலூனு. அதுபோல் நானும் வர்றேன்னு இந்த குழந்தை அழுகிறது. இவர் பார்த்தாரு, சரி பரவாயில்ல கூட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து கூட்டு போயிடுவார். அங்கே போய் அந்த கரையிலே அமர செய்து விட்டு ஒரு வார்த்தை சொல்கிறார், இதாங்க நமக்கு காப்பு செய்யல். தான் திருக்கடை காப்பு. இவர் சொன்ன மாதிரி ஒரு காப்பு என்ன சொல்கிறாரு, இந்த குளவியை காவல் புரிந்து அருளுகன்னு தோணியப்பரை பார்த்து கும்பிடுறார். நம்ம அதுதான் மறந்துடுறோம். ஒவ்வொரு நேரத்திலும் அபிராமி இந்த அழகாக நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதுன்னை என்றும் வணங்குவது உன்மலத்தால் எழுதாமறையின் ஒன்றும் வரும்பொருளே அருளே இமயத்து அன்றும் பிறந்தவளே அழியாமுத்தி ஆனந்தம் பேம்பர். நமக்கு நேரம் இல்லை. நீ எதுக்கு நேரம் இல்லை? ஒரு மந்திரம் சொல்கிறதுக்கோ, ஒரு வழிபாடு செய்வதற்கோ, ஒரு கோயில் போகிறதுக்கோ நேரம் இல்லை. அதுக்கு ஒரு வாய் அன்றைக்கே சொல்லிட்டாரு, நின்றும். எங்கேயாவது நின்றுட்டுருக்கியா, நிற்கிற இடத்துல பஸ்ஸுக்கு நிற்கிற எங்கேயாவது வால் போஸ்ட்டை பார்த்து படிச்சுட்டு இருக்காத, நேராக உட்காந்துருச்சு எல்லாம் இன்றைக்கி இருக்கவே இருக்குது செல்லு பார்த்துட்டு இருக்காது. நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை. எந்த நிலையினாலும் இறைவனுடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டே இரு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். அதே அபிராமி பற்ற சொல்லியிருக்காரு அருமையாக. அதுபோல் இவர் என்ன பண்ணார், கரையில் கொண்டு உட்கார வச்சுட்டு தோணியப்பரே நீரே காவல் பார்த்துக்கிடுன்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ளே உள்ளே இறங்கி குளிச்சார். உள்ளே பணகி அவருக்கு என்ன தெரியும்னா, மருடனம்னு ஒரு நிகழ்வு ஒன்று இருக்குது. என்ன அகமருடனம்? நீராடி விட்டு உள்ளே நீரில் மூழ்கி உட்கார்ந்து கொண்டு சில மந்திரங்களை ஜெயிப்பாங்க. இதற்கு சில மணித்துளிகள் ஆகும். சாதாரணமாக அந்த பயிற்சி இல்லாதவங்க செய்ய முடியாது, நமக்கு மூச்சு தண்ணீரும். அவர் அந்த பயிற்சி பெற்றதுனால குளிச்சுட்டாரு, தண்ணீருக்குள்ளே மூழ்கி சொல்லிகிட்ருக்கார். இங்கே பையனுக்கு கண் முன்னாடி அப்பாவை காணோம், கரையில் யாரும் இல்லை. பையன் நினைச்சிட்டான், அழுத ஆரம்பித்தார். சைக்கிளாக சொல்லுதா, அம்மே அப்பா என்று அழுது அருளினாருங்க. நம்ம வீட்டு பிள்ளைகள் அழுதுச்சுனாக்கி அது முகத்தை பார்க்க சகிக்காது, பார்க்கவே முடியாது. ஆனால் சைக்கிளாக சொல்லும்போது அம்மே அப்பா என்று அழுது அருளினார். அவர் செய்த அழுகையினால் நமக்கு என்ன கிடச்சிது? 3 திருமுறைகள் கிடச்சிது. அதனால தான் அருளினார்னு சொன்னார். அங்கே 3 திருமுறைகளை காரணம் என்ன? அவங்க அப்பா தண்ணியில் மூழ்கியது, இவர் அழுது. அழுத உடனே 2 பேரும் வராங்க, சுவாமியும் அம்பாளுமா வந்து நிற்கிறாங்க. வந்து நின்று பார்த்தா குழந்தை அழுது. நமக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று உண்டு, ஞானசம்பந்தர் முருகனுடைய இன்னொரு அவதாரம். வர்றாங்க, அம்மா பார்க்குறாங்க, குழந்தை அழுதுட்டுருக்கு. முதல்ல என்ன பண்ணுவான்? பால் தான் கொடுப்பான். ஞானசம்பந்தர் யார்? முருகப்பெருமானுடைய இன்னொரு அவதாரம் இருக்கும், கொடுத்தானே ஆகணும். அதனால் இறைவனுடைய அனுமதி பெற்று பரஞானம் அபரஞானம்னு இன்று 2 திருமார்பிலிருந்து பொற்கிணத்திலே பால் எடுத்து கையில் கொடுத்தாங்க. இந்த குழந்தை குடிக்குது. குடித்த உடனே ஞானம் தன்னால் வந்துடுச்சு. இப்போ என்னாச்சு? அவங்க அங்கே நின்றுட்டுருக்காங்க. சிவபாத இருந்தர் தண்ணிக்குள்ளே இருந்தவர் வெளியே வந்துட்டார். வெளியே வந்து பார்த்தாக்கி பாலராவாயர்னு சொல்லுவார். 2 பக்கமும் பால் வடிஞ்சு இருக்குது. பால் வடிஞ்ச உடனே இவர் என்ன கேட்குறாரு, யார் கொடுத்த பால் நீ குடித்த அப்படின்னு கேட்குறாரு. இப்போ என்ன பண்ணுறது? இப்போ தான் படிக்கிறாரு, தோடுடைய செவியன். என் முன்னாடி யார் நிற்கிறா? தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன். கள்ளன்னு சொன்னது நாம தாங்க. இறைவனை வேறு எந்த மதத்திலையாவது சொல்லி பாருங்கள், ஒரு திருட்டு அல்லா திருடன்னு சொல்லி பாருங்களேன், கீழே போக முடியாது இல்லையா? எவ்வளோ சனாதனத்தை பற்றி பேசுகிறாங்க, கொஞ்சம் தைரியமாகவே பேசலாம், நாம் தான் இருக்கிறோம் இல்லையா? அது ஒழுக்க நெறி, நம்முடைய வாழ்விலே பின்பற்ற வேண்டிய ஒழுக்க நெறி, மனிதன் பின்பற்ற வேண்டியது, அது சமயம் அல்ல. அதை இவர்கள் வேறு ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும்,
வேண்டாம். ஆனால் அவர் சொல்லும் பொழுது என்ன செய்றாரு, தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதி சூடிங்கர். யார் எனக்கு பால் கொடுத்தான்னு கேட்டால் தோடுடைய செவியன். நான் சொன்னேன், எப்பொழுதுமே பெரிய புராணத்தில் எந்த நாயனாருடைய வரலாறும் எடுத்து பாருங்கள், ஒரு அடியவருக்கு ஒரு அருளாளருக்கு தன்னுடைய அருளை கொடுக்க வேண்டும், அவர் தகுதியானவரான்னு தேர்ந்தெடுத்து பார்க்கணும்னு வந்தாக்கி முதல்ல இறைவன் பல சோதனைகளை வைப்பான். அந்த சோதனைகளை வெற்றி பெற்றாதான் அருள் செய்வான். அந்த சோதனை கொடுக்குற நேரம் அல்ல, இந்த டெஸ்ட்டுன்னு வைப்பேன், அந்த பரிசோதிக்கிற காலம் முழுக்க இறைவன் மட்டும் தனியாக தான் வருவார். பெரிய புராணத்தில் எங்கே எடுத்து பாருங்கள், இறைவன் தனியாக தான் வருவார். அருள் செய்யும்போது மட்டும்தான் அம்பிகையோடு வருவார். சந்தேகமே இல்லை. நீங்கள் எந்த இடத்துலையும் பெரிய புராணத்தை எடுத்து பாருங்கள், அவர் வரும்போது தான் அப்படி தான் பாரு. ஒன்றும் இல்லை, நம்முடைய தாய்மார்கள் எடுத்துக்கணும், பால் வாங்குறதுக்குன்னு பாத்திரம் தனியாக வச்சுருப்பாங்க. அந்த பாத்திரத்தை என்ன பண்ணுறீங்க, அதில் சாம்பார் வைக்க மாட்டீங்க, அல்லது பழைய சாம்பாரை ஊற்றி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க மாட்டீங்க, பத்திரமா அதை தனியாக வச்சுருப்பீங்க. ஏன், அதில் ஒரு காரத்தன்மை பட்டு விட்டால் அடுத்து பால் வாங்க முடியாது, பால் கெட்டு போயிடும். அப்போ அதை பத்திரமா வச்சுருக்கீங்களா? அதுபோல் இறைவனுடைய திருவருளாகிய அந்த பாலை கொண்டாந்து ஊற்ற போகிறாரு. அப்போ பெறக்கூடிய ஆன்மா பக்குவப்பட்ட ஆன்மாவா, அது பாத்திரம் சரியாக இருக்கான்னு சோதிக்கிறதுக்கு அவர் வர்றார். அப்போ இறைவனுடைய சோதனை வருதுன்னா இறைவன் நம்மை நெருங்கி வரான். நாம் என்ன செய்கிறோம், தைரியமாக திட்டிடுறோம். நான் 24 வருஷம் உன் கோயிலுக்கே வரேன், உனக்கு கண்ணே இல்லை, ஐயோ பாவம் இருக்குது இல்லையா, சுந்தரமூர்த்தி சுவாமி மாதிரி அவருக்கு கையில் ஒரு கம்பை கொடுத்து அனுப்பிட வேண்டியதான் போல் இருக்குது. என்ன பண்ணிட்டாங்க, உனக்கு கண்ணே இல்லை, நீங்கள் பார்க்கவே மாட்டேங்கிற அப்படின்ட்டு. இதுலேயும் நம்மிடம் என்ன ஒரு வகையில் பார்த்தால் பக்தி இருக்கிறது, இல்லை என்று சொன்னால் ஆனால் வைராக்கியம் இல்லை. உன்னை நான் சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருள்வதினியே, அந்த பக்தி யார்கிட்ட இருந்துச்சு, மாணிக்கவாசர்கிட்ட இருந்துச்சு. சிக்க பிடிச்சிட்டார். இன்னும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய அபிராமி பட்டர் 78 பாடல் படிச்சிட்டார். அரிகண்டம் பாடுதல்னு பேர், அந்த புராணம்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த அரிகண்டம் பாடுதலில் 100 கயிறை கட்டிப்பாங்க அவரை. இந்த 100 கயிறில் ஒவ்வொரு பாட்டுக்கும் அந்த அன்னைக்கு அமாவாசை திதி அன்னைக்கு பௌர்ணமி நிலவு தெரியலன்னா ஒவ்வொரு கயிறாக வெட்டிகிட்டே வாடான்னு சொல்லியாச்சு. ஒரு காவலனை வெட்டிக்கிட்டே வரான். 78 பாடல் படிக்கிற வரைக்கும் அம்பிகை அருள் கொடுக்கவில்லை. ஆனால் அவர் சோர்ந்து போயிட்டாரா? இல்லை, நாம் தான் சோர்ந்து போயிருந்தோம். ஆனால் இவர் தான் சொல்கிறாரு, ஏடுடைய மலரால் முனை நாள் பணிந்து. போன பிறவி, அதுக்கு முந்தின பிறவி எந்த பிறவிலும் இவருக்கு அருள் கிடைக்கல. இந்த பிறவியில் கிடைச்சா பிறவிகள் தோறும் அவர் வழிபாடு செஞ்சுருக்கார். நாம் 10 நாள் வழிபாடில் சோர்ந்து போயிடுறோம். அதான் ஆக அப்படி செஞ்ச உடனே என்ன பாருங்க, தந்தை யாரை காணவில்லைன்னு சொன்னோடனே என்னது எப்படி அழுகிறார் பாருங்க. கண்மலர்கள் நீர் ததும்ப கைமலர்களால் பிசைந்து வண்ண மலர் செங்கனிவாய் மணி அதரம் புடை துடிப்ப. அப்படியே துடிக்குதான், உதடெல்லாம் துடிக்குது. எண்ணின் மலை மறை ஒலி பெருக எவ்வுயிரும் குதூகலிப்ப புண்ணியர் கண்டனையவர் தாம் செருமி அழுது அருளினார் அப்படின்னு சொல்கிறார். ஆக அவருடைய அழுகையினால் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் நம்முடைய 3 திருமுறைகள். அதனால் அது சொன்ன இவர் முருகனுடைய இன்னொரு அவதாரம் சொல்லி. ஆக பாருங்கள், இவருடைய இன்னும் பண்தான் காரணம். அடுத்தால முதல் யாத்திரை இது வந்தவுடனே அவர் போகக்கூடிய முதல் யாத்திரை எங்கே போனார், திருக்கோலக்கா. மிக அருமையாக இசை வடிவிலே காட்டினார்கள். இங்கே மடையில் வாழை வாய அப்படிங்கிற பதிகம் பாடினாங்க. அந்த பாடும் பொழுது குழந்தை என்ன செய்யுது, கையால் தாளம் எடுக்கிறது. அதை பார்த்த உடனே இறைவன் என்ன பண்ணார், பொற்றாளம் கொடுத்து விட்டார். ஏன் நம்மளால் பித்தன்னு சொல்ல மாட்டாங்க? தாளம் என்று சொன்னால் அது பித்தளையில் இருக்கணும் அல்ல வெங்கலத்தில் இருக்கணும், அப்படி தான் சத்தம் கேட்கும். இவருக்கு அதெல்லாம் தெரியாது. பொன்னாலான தாளத்தை 5 எழுத்து எழுதின அந்த தாளத்தை கையில் கொடுத்துட்டார். அடித்தா ஓசை வராது. அதனால தான் அம்பிகை கொடுத்ததுனால ஓசை கொடுத்த நாயகின்னு அவருக்கு பேர் வந்துச்சு. அந்த பொற்றாளத்திலேருந்து ஓசை தரக்கூடிய அந்த சக்தியை அம்பாள் தந்ததுனால ஓசை கொடுத்த நாயகின்னு சொல்லி திருக்கோலக்கால அது சொல்கிறாங்க. அதை மடல் வாழை பாயங்கிற பதிகம், அந்த பதிகத்தில் நான் சொல்ல வேம போகிறேன். அது பாருங்கள், இதில் இன்னொன்று சம்பந்தருடைய மேலெழுந்து வாரியாக சில முக்கியமான யாருக்கும் சம்பந்தருடைய வரலாறு தெரியாமல் இல்லை. அதனால் நேரத்தினுடைய அருமை கறி 12 ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் முடிச்சுக்கலாம். பாருங்கள், சம்பந்தர் பதிகத்தில் ஒரு சிறப்பு, 8வது பாடலில் ராவணனை பற்றி சொல்லியிருப்பார். பாடல்களில் இது ஞானசம்பந்தனுடைய பாடல் தானா பதிகம் தானான்னு பார்க்குற. பதிகம்னாலே முதல்ல 10 பாட்டு. அது
7 பாடலுக்கு குறையாமல் 16 பாடலுக்கு மிகாமல் இருக்கணும். இது ஒரு இலக்கணம். ஒரு பாட்டாக கூட இருக்கலாம், ஆனால் அதுக்கு பதியம் ஒன்று. பதியம்னா 10ன்னு இல்லை அர்த்தம் இல்லை, பதியம். அதில் 7 பாட்டுக்கு குறைய இருக்கக்கூடாது. இவருடைய பாடலுக்கு போனால் 11வது பாடல் திரு கடைக்காப்புங்கிற இதில் அந்த பலன் தருத மாதிரி சொல்லியிருப்பார். சொன்னது தான் இதை பாருங்கள். 8வது பாட்டில் ராவணன் பற்றி எல்லா பதியத்திலையும் சொல்லியிருப்பார், சொல்லாமல் இருக்க மாட்டார். 9வது பாடலில் மாலும் அயனும் 2 பேரும் பற்றி சொல்லியிருப்பார். 10வது பாடலில் சமணத்தை பற்றி பௌத்தத்தை பற்றி கட்டாயம் சொல்லியிருப்பார். 11வது பாடலில் நிச்சயமாக கடைக்காப்புங்கிறதுல இந்த பதிகம் படிப்பதனால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படிங்கிறது சொல்லியிருப்பார். ஆக இப்படி ஒவ்வொரு பாடலாக எடுத்து பார்த்திங்கன்னா எல்லா பாடல்களையும் அவருடைய திருமுறைகளில் அவர் முதல் திருமுறை 3லையும் எடுத்து பார்த்தாக்கி அநேக திருமுறைகளில் அந்த வரிசை மாறாமலே இருக்கும். அடுத்து 2வது யாத்திரையாக அவர் திரு நனிப்பள்ளி இவரெல்லாம் இசையாக படித்து காட்டினாங்க இல்லையா. அது ஆக 2 திருநெல்லிப்பள்ளி போகிறாரு. அப்புறம் 3வது யாத்திரையாக திருமகேந்திர பள்ளி அங்கே போகிறாங்க. குறுகாவூர்னு சொல்லி திருநீலகண்டனுடைய யாழ்ப்பாணர் பற்றி அங்கே சந்திக்கிறாங்க. அங்கே திருநீலகண்ட யாழ்ப்பாணர் இவரோட அப்படியே சேர்ந்துக்கிறார். ஏன்னா இவர் எப்போ ஞானசம்பந்தரி அவர்கள் அணுகிறார்களோ அப்படியே அவங்க கூடலாம் போயிட்டே இருக்காங்க. திருநீலகண்ட யாழ்ப்பாணர் சேர்ந்துட்டார். இப்போ இந்த இடத்துல ஏன் இவர் இங்கே திருநீலகண்ட யாழ்ப்பாணர்னு ஒன்று கொடுத்தாரு? முதல்ல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் முதல்ல தில்லைவாழந்தனதம் அடியார்க்கும் அடியேன் திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன்னு சொன்னார். முதல்ல நம்மளால் என்ன செய்வோம் தெரியுமா? இதை தான் சொல்கிறான். நம்மளால் மேலெழுந்த வர இந்த நுனிப்புள் மேயறவன் நம்முடைய சமயத்தில் மட்டும் ஜாதியை குறிப்பிட்டு பேசுகிறாங்க. சொல்கிறாங்களா இல்லையா? இன்றைக்கி பேசுகிறோம்ல, எவ்வளோ செய்திகள் பார்க்குறோம். அப்போ முதல்ல தில்லைவாழந்தனர்கள் அவங்க 3000 பேர் படிச்சிட்டாங்க. அவருக்கு முதலிடம் கொடுத்தாச்சு. 2வது இடம் திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அங்கே குயவன்னு காட்டுனார்னா இங்கே கடைசியில் ஒரு திருநீலகண்டர் வாரார். யார்ப்பா? யாழ்ப்பாணம். அதைய 2 பேருக்கு வேறுபடுத்தி காட்டுறதுக்காக அங்கே சொன்னார். பிள்ளைவாளுங்க வாங்கன்னு வாவு சிதம்பரம் பிள்ளைவை சொல்லுவாங்க. ஐயர் இங்கே வாங்க, சாமி இங்கே வாங்கன்னு சொல்லி யார்? சுப்பிரமணிய சிவாவை சொல்லுவாங்க. அது சொன்ன உடனே அவர் அதை குறிப்பிடவில்லை, அவரை அடையாளப்படுத்துவதற்காக. ஜாதி குறித்து பிரிவினை குறித்து அவங்க பேசினதே இல்லை. இவர் சொல்லும் போல அதுதான். இதுலேயும் ஒரு சிறப்பு. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஏன் முதல்ல அந்தனர் சொல்லிவிட்டு 2வது சுவையான செய்தி தான் அதை சொல்லிவிட்டு உள்ள போயிடுறேன். எதனால் 2வது திருநீலகண்டரை சொன்னார்? ஒரு சிறப்பு ஒன்றும்ல. முதல்ல தில்லைவானந்தன் சொல்லியாச்சு, அடுத்து திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன்னு சொன்னார். ஏன்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பக்கத்தில் இருந்து அணுக்க தொண்டராக சிவபெருமானுக்கு தொண்டு செய்துட்ருக்காரு. தொண்டு செய்து கொண்டு இருக்கும்போது தன்னுடைய கவனம் அந்த நந்தவனத்தில் நின்ற பெண்கள் மேலே போனதுனால இங்கே அவதாரம் பண்ணி சுந்தரமூர்த்தி இங்கே வர்றார். அப்போ இங்கே வரும்போது என்ன செஞ்சார் பாருங்கள். இங்கே அந்த 2 பெண்களையும் கமலினியாக இருந்ததை கல்யாணம் திருமணம் பண்ணி போகிறான்னு வச்சுக்கோங்க, அது கதை. இது எதுக்காக அவர் சொன்னார்னா, சுந்தரமூர்த்தி திருநீலகண்டருடைய சிறப்பு என்ன அப்படின்னா, திருநீலகண்டர் இன்னொரு பொதுமகள் வீட்டுக்கு போயிட்டு வந்ததாக புராணம் சொல்லுது. இந்த அம்மா என்ன கேட்குறாங்க, அதுக்கப்புறம் நீ அங்கே போயிட்டு வந்தியே, நீ என்ன தொடாதன்னு சொல்லி சபதம் பண்ணிட்டாங்க. இந்த சபதம் 27 வயசில் ஆரம்பிச்சிது, 67 வயசு வரைக்கும் போகுதுன்னு வச்சுக்கோங்க, போயிட்டுது. இதை ஏன் இவரை 2வதாக வச்சார்னா, சுவாமியினுடைய பக்கத்திலே அணுக்க தொண்டனாக இருந்து கொண்டு நான் தொண்டு செய்யும் பொழுது என்னுடைய கவனம் பெண்கள் பக்கம் போயிட்டு, ஆனால் பக்கத்தில் யாருமே இல்லை. ஒரு 10க்கு 10 ரூம் தான் ஒரு வீடு. அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும்போது கூட கிட்டத்தட்ட தன்னுடைய முதுமை காலம் வரும் வரை எம்மை தீண்டுவீராகில் திருநீலகண்டம்னு அந்த அம்மா சொன்னதுனால தொடாமலே உட்காந்தார். எது சிறப்பு? என்னை விட நீதாண்டா சிறந்தவன் சொல்கிறார். யாரை சொல்கிறாரு? திருநீலகண்ட நாயனாரை குயவனாருக்கு அடிவேன்னு சொல்கிறார். ஆக அந்த வகையில் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் இங்கே வந்து சேர்றார். இங்கே சேர்ந்து அப்புறம் பாருங்கள், அப்படி அவங்களுடைய மனைவியாகிய மதங்க சோழாமணி அவங்களும் சேர்ந்து இவருடைய பதியங்களை பூரா யாழிலே இசையமைத்து கொண்டே வருகிறார்கள். இங்கே நான் சொன்னோம், இங்கே திருமுறைகள் இசையினுடைய பண்ணின் அடிப்படையில் தான் பிரிக்கப்பட்டிருக்கு அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி
அதுக்கப்புறம் பாருங்கள், திருநீலகண்ட அவரோடு சேர்ந்து அவருடைய அவதார தலமாக திரு எருக்கத்தம்பூர் புலியூர் அந்த ஊருக்கு போகிறாங்க. அப்போ திருவரத்துறை முத்துச்சிவிகையை வாங்குகிறாங்க. முத்துச்சிவிகை, மணிக்குடை, ஊதுதற்குரிய கருவிகள் எல்லாமே அவங்க இசையாகவே சொன்னாங்க. அவ்வளோ சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. உபநயனம் நடக்குது. உபநயனத்தில் தான் அவர் என்ன சொல்கிறார், துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதிலும் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தோறும் வஞ்சகம் அற்றடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே. இது சூக்கும பஞ்சாட்சரம்னு பேர். என்ன பேர்? சூக்கும பஞ்சாட்சரம். 5 எழுத்தையும் வெளியே சொல்லாமல் அப்படியே மறைச்சி சொல்கிறதுனால சூக்குமமாக சொன்னது. இன்னொன்று ஸ்தூல பஞ்சாரத்தில் நமச்சிவாயவேன்னு முடிப்பார். அந்த 5 எழுத்தையும் சொன்னாக்கி அது ஸ்தூல பஞ்சாத்திரமாக ஆகிடும். 2 பஞ்சாரத்துலையும் ஒரு தன்னுடைய திருமுறைகளில் சொல்லியிருக்காரு. ஆக சூக்கும பஞ்சாரத்தில் இது அவருடைய உபநயத காலத்தில் சொல்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கி நிறைய செய்திகள் போவோம். முயலகனை பற்றி சொன்னாங்க. அந்த முயலகனுக்கு துணி வள திங்கள் துளங்கி விளங்க சுடற்சடை சுற்றி முடித்து அப்படிங்கிற பதிகம் பாடி அந்த முயலகனாகிய அந்த பெண்ணினுடைய நோயை தீர்த்தது. ஏன்னா நம்முடைய பதிகம் அத்தனையும் அருமருந்து இப்போதுள்ள நோய்களுக்கு மட்டும் அல்ல, முழுமையாக நாம் கொடுக்கக்கூடிய மருந்து என்னன்னாக்கி முழுமையாக மறுபிறவி இல்லாத நிலை தான். இப்போ எல்லாம் சொல்லலாம், நமக்கு திருநெல்வேலியில் கிடைத்த ஒரே ஒரு ஞானசம்பந்தனுடைய பதிகம் மருந்தவை மந்திரம் மறுமை நன்னறியவை மற்றுமெல்லாம் அருந்துயர் கடுமவர் நாமமே சிந்தசை நன்னெஞ்சமே அப்படிங்கிற பாட்டு. திருநெல்வேலியுரை செல்வர் தாமேன்னு முடிக்கிறாங்க. இதுக்கும் விளக்கம் சொல்கிற ஆள் இருக்குது. திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வசதியானவங்கன்னு. வசதியானவங்களா? எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுருக்கான். திருவாரூர் பிறந்தால் எல்லாரும் நேரடியாக முக்தி போயிடுவாங்கன்னாக்கி திருவாரூர்கார நிறைய பேரை பார்த்தானவன் ஒரு பயிலும் போல் இல்லையா? இங்கே என்ன இருக்குதுங்க? திருநெல்வேலியுரை செல்வர் தாமே என்பது நம்முடைய நரஸ்துதியை ஞான சம்பந்தர் படிக்கவில்லை. திருநெல்வேலியிலே உரைகின்ற சிவபெருமானை தான் சொல்லுங்க, நெல்லையப்பரம் தான் சொல்லுங்க. தவறாக பொருள் எடுக்கவே கூடாது. திருநெல்வேலி உரை இதெல்லாம் எனக்கு சிவகாந்தி ஐயா சொல்லி கொடுத்தது. அவர்கள் அவருடைய ஆசிரியாக ரத்னவேலனையாட்ட படித்த பாடம். இதெல்லாம் வழி வழியாக வரக்கூடிய செய்தி. அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, மறுக்க முடியாது. நரஸ்துதி பாடுவதில்லை இவர்கள். இங்கே அரசாழ்வர் ஆணை நமதுன்னு சொன்னது கடைசி காப்பு. ஆனால் இங்கே சொல்லும் பொழுது திருநெல்வேலியுரை செல்வர் தாமேன்னு சொன்னது சிவபெருமானைத்தான் சொல்லியிருக்காங்க. வேறு இந்த கிடைக்கல, நிறைய பதிகங்கள் அவர் அனுப்பிச்சதை கூட கிடைக்கல. அடுத்த பாருங்கள், திருவாவடுதுறை, திருச்செங்கோடு, இப்படி குளிர்காய்ச்சல், 5வது யாத்திரையாக திருப்பராட்சி சிரமம், அப்படி கொல்லிமலனுடைய மகள் இதெல்லாம் சொல்லிட்டாங்க. திருவாவுடைய சிவபாத இருதயர் திருவாவடுதுறையில் இருக்கும்போது அவர் கேட்குறாரு, நான் நிறைய பூஜை புனஸ்காரம் யாகங்கள்லாம் செய்கிறதுக்கு நான் உன்னை விட்டு கிளம்பி போகிறேன், எனக்கு தேவையான பொருள் கேளு தந்துரு அப்படின்னு கேட்குறாரு. அங்கே தான் என்ன செஞ்சார், அழகாக இடறினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உனகழல் தொழுதலுவேன் கடலில் அமுதொடு கலந்த நெஞ்சை அப்படிங்கிற பாட்டை, இதுவோ எமை ஆளுமாறு ஈவதுண்டு மக்கில்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரணே அப்படிங்கிற பாட்டில் கொடுக்குறாரு. இந்த திருமுறைகளுக்கு அவர் என்ன செய்கிறார், நிறைய பொற்கிளியாக கொடுத்துட்றாரு. அந்த பொற்கிளியை அப்பா கையில் கொடுத்து அவர் அனுப்பிடுறாங்க. அடுத்து பாருங்கள், இந்த இடத்துல தான் திருநீலகண்டரையும் சந்திக்கிறாரு, சிறு தொண்டரையும் சந்திக்கிறார். இந்த 2 பேரையும் அவர் சந்திக்கிறார். திருநீலநக்கர்லாம் அப்படியே இவருடைய பின்னாடியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஞானசம்பந்தனுடைய இதில் பயணத்தில் அப்படியே போயிட்டே இருக்கான். ஒவ்வொரு தல யாத்திரை போயிட்டு திரும்ப வராரு, சீர்காழிக்கு திரும்ப போயிடுறாரு. அப்படியே கடைசி போகும்போது சடையாயனுமால் சரண்யனுமால் விடையாயனுமால் பெருமாயனுமால் மடையாய் குளவி மலரும் மருகள் உடையாய் தருமோ இவள் உள்மெலிவே அப்படிங்கிற பாட்டன் மூலமாக தான் அந்த முயலகனுடைய நோயை தீர்க்காங்க. ஆக முருகநாயனார் சந்தித்து திருவாரூர் போகிறாங்க. திருவாரூர் போய் அப்பறை அங்கே குங்கிலி கலையனாரை சந்திச்சுட்டு அடுத்தபடியாக அவருடைய பெரிய ஒரு சந்திப்பு நாவுக்கரசு சொல்லக்கூடிய அப்பறை சந்திக்கிறாங்க. அங்கே அதுக்கப்புறம் பாருங்கள், அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க, நேராக திருமறைக்காடு இன்றைக்கி உள்ள வேதாரண்யத்தில் 2 பேர் இருந்து சில தொண்டுகள் செய்து கொண்டிருக்காங்க. அங்கே தான் என்ன இது கதவு திருக்கதவம் திறக்கப்பாடுதல் அடைக்கப்பாடுதல் 2 பேரும் பண்ணுறாங்க. இதெல்லாம்
உங்களுக்கு கதை தெரியும், அதனால் வேகமாக பார்ப்பேன். அடுத்தபடியாக மங்கையர்க்கரசி அம்மாவும் அதுபோல் குலச்சிறை நாயனாருங்கிற அந்த அமைச்சரும் மதுரையிலிருந்து ஞானசம்பந்தரை அழைப்பதற்கு கூப்பிட்றாங்க. இங்கே மதுரைக்கு வாங்க, இங்கே சமணம் தலை தோங்கி இருக்கிறது, அதை கொஞ்சம் வேற இருக்கணும், அப்போ நீங்கள் வாங்கன்னு சொல்லும் பொழுது, இப்போ இவங்க சைவத்தில் இருக்காங்க, சோழ மன்னனுடைய மகளவா மங்கையர்க்கரசி, இவங்க சைவ வழிபாடு, இந்த சைவ வழிபாடு இந்த அம்மா பண்ணுறாங்க தினசரி. இது வெளியே தெரிஞ்சால் அவன் சமணத்தை பின்பற்றக்கூடிய கூன்பாண்டியன் உயிரோடு வச்சுருக்க மாட்டான். மனைவியாக இருந்தால் கூட அரசியாக இருந்தால் கூட கொண்டு விடுவான். என்ன பண்ணாங்கன்னா, வெளியே தெரியாமல் விபூதியை தன்னுடைய திருமார்பிலே இட்டுக்கொள்வாங்க. அந்த அளவு பக்தி இருந்திருக்கு. அதனால் அவங்க என்ன செஞ்சாங்க, அனுப்பி ஞானசம்பந்த பெருமானை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லும் பொழுது நாவுக்கரசர் பெருமானுக்கு பயம் வந்துடுச்சு. ஏன் பயம் வந்தது? அவர் சமணத்தில் இருந்தார். சமணர்கள் எவ்வளவு கொடுமையானவர்கள்னு அவருக்கு தெரியும். சமணர்கள் எவ்வளவு கொடுமையானவங்க, ஏன்னா அந்த கொடுமையை அவர் அனுபவிச்சிருக்காரு. எல்லா கொடுமையும் அனுபவிச்சுட்டு அவர் வந்ததுனால அவருக்கு எவ்வளோ கொடுமை. ஏன்னா இவரோட வயது என்ன, இவர் கிட்டத்தட்ட 3 வயது. இந்த 3 வயது குழந்தை 4 வயது குழந்தை இப்பொழுது போனால் சமணர்களுடைய சூழ்ச்சியிலே மாட்டிக்கொள்வார்களேன்னு சொல்லும் பொழுது தான் இந்த சூழல் தான் நமக்கு வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமையை புகுந்தாதனால் ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம், வியாழன் சொல்லக்கூடாது, ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் சனி பாம்பிரண்டு முடரே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவேங்கிற பாட்டை அப்படியே பதிகமாக நம்ம கொடுக்குறாரு. இதில் 2வது பாட்டு கொஞ்சம் சிந்திக்கத்தக்க பாட்டு, பொருள்லாம் உங்களுக்கு தெரியும், அந்த நுணுக்கத்தை மட்டும் சொல்கிறேன் பாருங்கள். 9 1 7 18 6 உடனாய நாள்கள் அவைதாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. என்ன 9 1 7 18 6னா, இதை நீங்கள் இன்றைக்கி போய் நட்சத்திர வரிசையை எடுத்து வச்சுட்டு பாருங்கள். 9வது நட்சத்திரம் என்ன எடுத்து பாருங்கள். 9 1 10வது நட்சத்திரம், 9 1 7 17வது நட்சத்திரம், 18வது நட்சத்திரம், 18 6வது நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியம் தெரிஞ்ச ஒருத்தர் கொண்டு கொடுத்து காட்டுங்க, இந்த நட்சத்திரம்லாம் என்னன்னு. நட்சத்திரம்லாம் என்னன்னு சொன்னாக்கி அவர் சரியான ஜோசியராக இருந்தால் ஒரு குறிப்பு சொல்லுவார். இதுக்கு பேர் பாடாதி நட்சத்திரம்னு இருக்குது. ஜோதிடத்தில் என்ன இருக்குது? பாடாதி நட்சத்திரம். என்ன பாடாதி நட்சத்திரம்? அந்த பாடாதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடாது. ஏன்? இங்கே ஞானசம்பந்த பெருமான் திருமறை காட்டிலேருந்து மதுரைக்கு பயணம் பண்ணுறாரு. அந்த பயணம் பண்ணும் பொழுது சிவனடியாராகிய என்னை ஒன்றும் செய்யாதுங்கிறத சொல்கிறதுக்காக இந்த நட்சத்திர நாட்களில் நான் மட்டும் இல்லை, சிவனடியார்கள் பயணம் பண்ணால் கூட அதை ஒன்றும் செய்யாதுங்கிறத உறுதிப்படுவதற்காக 9 1 7 18 6 உடனாய நாள்கள் அவைதாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அப்படின்னு உறுதிப்பாட்டை 2வது பாட்டில் சொல்லியிருக்காரு. எவ்வளோ பாருங்கள். அப்போ அடியார்களாக இருந்தால் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் வினை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசரிரு தாளும்னு அவர் சொல்லுவார். இந்த தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் இந்த பாருங்கள். இந்த பாட்டில் ஒரு சிறப்பு. இப்போ எப்படி இந்த 9 1 7 சொன்ன மாதிரி இந்த நாள் என் செய்யும் பாட்டில் இல்லையா, தண்டை இது கடம்ப மாலை வரைக்கும் சொல்லுவார். இது அவ்வளோத்தையும் எண்ணி பாருங்கள், அத்தனை அணிகளும் 27 வரும். 27 என்ன தெரியுமா? 27 நட்சத்திரங்கள். 27 நட்சத்திரங்களையும் முருகப்பெருமான் தன்னுடைய கழுத்தில் ஆபரணமாக உடல் முழுக்க போட்டிருக்கான். பூரா அவர் மேலே சார்ந்து இருக்கிறது. அந்த நட்சத்திரம் உன்னை ஒன்றுமே செய்யாதடா போடான்னு அர்த்தம். நம்ம என்ன செய்கிறோம்? அப்போ தான் காலையில் நல்ல நிம்மதியாக 1 மணி நேரம் சாமி கும்பிட்டுட்டு ஜாதகத்தை தூக்கிட்டு ஓடுறோம். இன்றைக்கி எனக்கு எப்படி இருக்கும்னு. வேண்டவே வேண்டாம். உண்மையான அடியாகர இருந்தால் அந்த ஒன்றுமே செய்யாது. அதான் 9 1 7 18 6 உடனாய நாள்களவை தான் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிக. அவர் போகிறாரு. இங்கே அனல்வாதம் புனல்வாதம் அவர் இருக்க இடத்துல தீயெல்லாம் வைக்கிறாங்க. எல்லா செய்திகளும் தாண்டி அப்படியே போயிட்டே இருக்கார். இன்னும் பார்த்தீங்கன்னாக்கி அடுத்தபடியாக அத்தனை பேர் சேர்ந்து என்ன பண்ணாங்க? 5 நிமிஷம்
பாருங்க. அடுத்த ஆள் பார்த்தீங்கன்னாக்கி அடுத்த நிலையில் என்னன்னைக்கு பெற்றோர்களுக்கு ஒரு ஆசை தன்னுடைய பையனுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும்னு நிறைய செய்தி இருக்குது, சொல்வதுக்கு மணிக்கணக்காக சொல்லிட்டு இருக்கலாம். அதாவது இன்னிசை தமிழ் அது கேட்டுக்கிட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு சிறந்த செய்திகள். கொஞ்சம் சுருக்கமாக போகிறேன் பாருங்கள். நல்லூர் பெருமணம்ங்கிற இடத்துல திருமணம். இதுக்கடையில் மயிலாப்பூரில் அந்த பூம்பாவை உயிர் பெற்றதும் உங்களுக்கு தெரியும், அதையும் செய்து கொடுக்குறாரு. இதிலே ஒரு சிறப்பு, சிவநேசன் செட்டியார் தன்னுடைய மகளை ஞானசம்பந்தர் வரும்போது கொடுத்துடணுன்னு வளர்த்துட்ருக்கார். ஏதோ ஒரு காரணம் விடம் பட்டு அந்த குழந்தை இறந்து போகுது. அவருக்கு அந்த வைராக்கியம் குறையலை. நான் எடுத்த முடிவு தான், இந்த பூம்பாவை அந்த குழந்தைய ஞானசம்பந்தர் வரும்போது ஒப்படைப்பேன்னு சொல்லி சாம்பலை எடுத்து ஒரு கலையத்தில் கட்டி உரமாக வச்சுட்டார். என்றைக்கா ஒரு நாள் ஞானசம்பந்தர் வர கொடுத்துடலாம்னு சொல்லி வச்சுருக்கிறாரு. வச்சுருந்து கொடுக்கலாங்கும்போது அதே மாதிரி மயிலாப்பூருக்கு அவர் வரும் பொழுது அதை கொடுக்குறாரு. கொடுத்தோடனே இவர் இன்றைய தேதியிலே அந்த குழந்தை என்ன பருவத்திலே எந்த வயதிலே இருப்பாளோ அதுபோல் அந்த குழந்தைய எழுப்பி கொடுத்துறாரு. எழுப்பி கொடுத்தோடனே அவர் சிவனேஸ்வரர் சொல்கிறாரு, நீ நான் நினைத்த மாதிரி திருமணம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லும் பொழுது, இதாங்க நம்முடைய சனாதனம். உறுதியாக சொல்கிறாரு, அந்த பெண்ணுக்கு இப்போது உயிர் கொடுத்த நான் தகப்பன், யாரல்ல, கணவன் அல்ல. அந்த பெண்ணுக்கு மறுபடியும் நான் உயிர் கொடுத்துருக்கேன்னா உயிர் கொடுப்பவன் தகப்பன் தான். என்னுடைய மகள் அவள், நான் திருமணத்துக்கு செய்து அவளை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு விட்டு போயிட்டார். இதுதான் பண்பாடு. இந்த பண்பாடு நம்மள்கிட்ட இருக்குது. இந்த சைவத்தில் அவ்வளவு உள்ள கிடக்க நிறைய இருக்குது, நம்ம எடுத்து பார்க்கணும். ஆக சொன்னோன்னே அதுக்கப்புறம் இவருடைய தந்தையார் நல்லூர் பெருமணத்தில் திருமண ஏற்பாடு செய்கிறாங்க. இதில் நல்லூர் பெருமணத்தில் என்னது பாருங்கள், அவர் திருநீலநக்கர் தான் தேவையான சடங்குகளை பூரா செய்துட்ருக்கார். திருமண சடங்குகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இவருக்கு நல்லா தெரியும் திருமணம் என்பது நமக்கு இல்லை அப்படின்னு. ஒரு பெண்ணை ஏற்பாடு பண்ணியாச்சு, திருமணம் நடக்க போகின்ற தருணம். வலம் வர்றாங்க. கைத்தளம் பற்ற கணாக்கண்டேன் தோழின்னு ஆண்டாள் கனவு கண்ட மாதிரி அவர் சுற்றி வர்றாரு. அதுக்கு முன்னாடி அவருக்கு அசரீரி வாக்காக தெரிந்து விட்டது, உனக்கு திருமணம் கிடையாது, போய்ட்டு வாப்பான்னு சொல்லி வந்துட்டார். சுற்றிட்டு இருக்கார். அப்போ யாகம் நன்ற வளர்ந்து கொண்டு இருக்கிறது. எல்லா சடங்கும் முடிஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுறாரு, இன்னைக்கு தன்னுடைய அருள் சக்தியினால் அவர் சொல்கிறாரு, வந்தால் நிறைய பேர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, யாரெல்லாம் விரும்புகிறீர்களோ அவரெல்லாம் இந்த யாகத்துக்குள்ளே போங்க. ஐயையோ, நேத்தான் நான் கடையை புதுசாக திறந்துருக்கேன், நாளைக்கு வரேன்னு நான் ஒருத்தன். இல்லவே இல்லை, என் பையன் இப்போ தான் MBBS முதல் வருஷம் போயிருக்கான், அவன் முடிக்கட்டும் அதுக்கப்புறம் வரேன்னா இன்னொரு ஆள். பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்து பேசி முடிச்சுன்னா கல்யாணம் முடியலை, அதுக்கப்புறம் வரான் ஒருத்தன். இப்படி வந்ததில் பாதி பேர் கழிஞ்சு ஓடிட்டான். ஏன் தெரியுமா, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. இறைவன் வந்து கூப்பிட்டா கூட நம்ம போக மாட்டோம். நீ உண்மையிலே கடவுள் தானா இல்லை வேஷம் போட்டு வந்திருக்கான்னு கேள்வி வைப்படணும். அது மாதிரி அவர் காட்டுறாரு. இந்த அருகு அழகா உள்ளே இருக்க சிவலிங்கம் வந்து தீப்பிழம்பாக ஜோதி வடிவில் நிற்கிறது. யாரெல்லாம் போகணுமோ போங்கன்னார். சொல்லும்போது இவர் கூட இருந்த யாழ்ப்பாணர் நீலநக்கர், அவங்க முருகநாயனார் எல்லோரும் உள்ள போயிட்டாங்க. உள்ளே அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் அவ்வளவும் உள்ளே போயிட்டே இருக்குது. கடைசியாக அன்னைக்கு கைப்பிடித்த தன்னுடைய மனையாளை நோக்கி நீ உள்ளே போன்னு சொல்கிறார். நான் என்ன பண்ணணும், போயிட்டு வாப்பா, மெட்ராஸுக்கு ட்ரான்ஸ்ஃபராக நான் திருநெல்வேலியே உட்காந்துக்கிறேன், என்னால் அங்கே வந்து உன்னோட குப்பை கொட்ட முடியாதுன்றோம், சொல்லுமா இல்லையா? ஆனால் அந்த அம்மா மறு பேச்சு பேசவே இல்லை, உள்ளே போச்சு. இப்போது அவர் நின்றுட்டு கேட்டார், இனியும் யாராவது உள்ளே போகிறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? அப்பவும் என்ன செய்யலை, கொஞ்சம் பேர் ஓடிட்டான் பின்னால் கூடி. வேண்டாம், இவர் நெருப்புக்குள்ளே குதிக்க சொல்கிறாரு, இதுக்கு விஷ பரீட்சையெல்லாம் நமக்கு வேண்டாம், அக்னி பரீட்சையெல்லாம் தேவையில்லைன்ட்டு பாதி பேர் ஓடிவிட்டான். அதுக்கப்புறம் இறுதியாக என்ன, ஞானசம்பந்த பெருமான் அந்த ஜோதியிலே சென்று ஐக்கியமானார். அந்த தீப்பழம்பாக நின்ற இறைவன் அப்படி சிவலிங்கமாக மாறிவிட்டார். அதுக்கப்புறம் ஐயோ நான் போகணுன்னு நினச்சேனே, அதுக்கு முன்னாடி காணாமல் போச்சேன்னு சொன்ன நிறைய பேர் இருக்கான். ஆக அந்த அளவுக்கு தன்னை சிவனோடு ஐக்கியப்படுத்தி கொண்டவர் ஞானசம்பந்தர். ஏன்னா அவர், நான் சொன்ன மாதிரி அவர் ஜீவன் முக்தர்கள், அவருடைய அடியார்கள்
யார் இந்த நாயன்மார்கள்லாம் யார் இன்னைக்கு நம்மை போன்ற பிறவிகள் அல்ல, வினைப்பயனால் பிறந்தவர்கள் அல்ல, நமக்காக இறைவன் அவர்களை இங்கே அனுப்புகிறான். ஏன்னா இப்போ காந்திமதியம்மன் கோவிலில் பார்த்தீங்கன்னாக்கி ஏன் வந்து காட்சி மண்டபத்தில் போய் அம்பாள் தவம் இருக்கிறான். சிவபூஜை செய்கிறது எப்படின்னு யாருக்கும் தெரியாது. அந்த சிவபூஜை செய்கிறது எப்படிங்கிறத செய்து காட்டுறான். அம்பாள் என்ன செய்கிறான், நமக்காக இப்படி சிவபூஜை பண்ணுங்கன்னு சொல்கிறான். அதை பார்த்து நாம் செய்யணும். ஏன்னா அன்னைக்கு என்ன பண்ணுவான், இன்றைக்கி பாருங்கள், ஒரு டியூப்லைட் ஒரு கோயிலுக்கு போன அன்றைக்கி இறை பணியல் எம்ஆர்பின்னு எழுதுவான். எதில் எழுதுவான், பின்னாடி உள்ள அட்டை மாதிரி இருக்கலாம், அதில் எழுதுவான். அவனை டியூப்லைட் வாங்க சொல்லி போட சொல்லுங்க, வரமாட்டான். ஏன், அதில் எழுத முடியாது, எழுதுனா உதிர்ந்துடும். நேராக 250 ரூபாய்க்கு அதனால வாங்கி தரேன், டியூப்லைட் 50 ரூபாய்க்கு வாங்கி தர மாட்டேன்றான். ஏன்னா அவனுக்கு விளம்பரம் தேவை. இங்கே அது அல்ல. முந்தி இருந்த அடியார்கள் எப்படி நம்முடைய திருநீலகண்டர் அயல் அறியாவண்ணம் தன்னுடைய இடையில் இருக்கக்கூடிய சத்தியத்தை கடைப்பிடித்தாரோ அதுபோல் அன்றைக்கு இருந்தாங்க. அதனால் இறை வழிபாடு சிவ வழிபாடு எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறதுக்காக அம்பாளுங்க காட்சி மண்டபத்தில் சிவபூஜை செய்து காட்டுறான். அதுக்கப்புறம்தான் பக்குவப்பட்டு இறைவனோடு வந்து சேர்ந்து திருமணம் பண்ணுற மாதிரி நம்ம திருக்கல்யாணம் ஐப்பசி மாதத்தில் நடத்திட்டுருக்கோம். ஆக அந்த அளவுக்கு இன்னும் ஒரே ஒரு சிறப்பு பாருங்கள். ஞானசம்பந்தருடைய ஞானப்பால் அருந்திய நிகழ்வு இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட அத்தனை சிவாலயங்களிலும் ஒரு நிகழ்வாக நடந்து கொண்டே இருக்குது. அந்த நிகழ்வு மட்டும் ஒரு சில விழாக்கள் இங்கே இருக்கும், இன்னொரு ஊரில் இருக்காது. ஆனால் ஞானப்பால் அருந்திய அந்த நிகழ்வு இன்றைக்கும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அந்த அளவுக்கு சிறப்பு. இன்னும் நம்ம பார்த்தீங்கன்னாக்கி அவர் எப்பொழுதுமே கையில் ஒரு தாளத்தோடு இருக்கிற மாதிரி நம்ம வச்சுருப்போம். ஆனால் நம்முடைய திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஞானசம்பந்த உற்சவரை பாருங்கள், அந்த ஞானப்பால் குடிக்கும் பொழுது எப்படி அந்த பொற்கிண்ணத்தை வாங்கினாரோ அதை வாங்கிட்டு நம்ம சாப்பிட்டோன்னு நினச்சிவோம். நம்ம குழந்தைகள் சூப்பர் அப்படிங்கும்ல, இப்படி கை வச்சுப்பார். இன்றைக்கி போனால் ஞானசம்பந்தனுடைய உற்சவர் போய் பாருங்கள், திருநெல்வேலியில் மட்டும்தான் இருக்குது. ஒரு சில கோயில்களில் இருக்குது. ஞானசம்பந்தனுடைய உற்சவ மூர்த்தி மட்டும் திருநெல்வேலியில் இங்கே ஒரு பொற்கிணத்தை வாங்குவது போல் இங்கே இந்த கையை வைக்கிற மாதிரி ஒரு காலிலே நின்று நடனமாடுகின்ற நிலையிலே நாம் அங்கே வச்சு வழிபாடு பண்ணுறோம். அதுபோல் திருநெல்வேலியில் இன்னொரு சிறப்பு, எல்லா சிவன் கோயில்லையும் அம்மையார் செய்து கொண்டு இருக்க மாதிரி இசை இல்லாமல் அங்கே வழிபாடு கிடையாது. நம்மகிட்ட சாளரம்னு நினைக்கிறேன் ஒரு கருவி இங்கே உண்டு. திருநெல்வேலிக்கு பரிச்சயமான அந்த கருவி, அதை இசைத்துத்தான் திருமுறை பாடி வழிபாடு செய்யணும். அது இங்கே இருக்குது. நிறைய சிவன் கோயில் அது நின்று போச்சுப்போம். இன்றைக்கி எதை விட்டுட்டோம், நாதஸ்வரம் வாசிக்கிறதை விட்டுட்டு என்ன அடிக்க ஆரம்பிச்சிட்டோம், இப்படி அடிச்சிட்டோம். அது இல்லை, நாதஸ்வரத்துக்கான இனிமை எங்கேயும் அமையாது. அதுபோல் இங்கே நம்மகிட்ட சாளரம்னு ஒரு கருவி நினைக்கிறேன், சாரங்கம் கரெக்ட், சாரங்கம்னு ஒரு இசைக்கருவி. இந்த சாரங்கம் இசைக்க வேண்டும். ஒரு நேரத்தில் உச்சிக்கால பூஜைக்கு முன்னாடி உட்காந்து வாசிப்பாங்க. அதை வாசித்து தான் திருமுறை படித்து வழிபாடு செய்யணும். இப்படியாப்பட்ட நல்ல செய்திகள் நம்முடைய சைவத்தில் இருக்கின்றன. அதனை கொண்டு வருவதற்காக அம்மா அவர்கள் மிகப்பெரிய தொண்டாட்டி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வழியிலே நாம் நடக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளையும் அந்த வழியிலே கொஞ்சமாவது திருப்பி அவர்களை அதை கேட்குமாறு செய்ய வேண்டும் என்று சொல்லி அருமையான இந்த வாய்ப்பினை கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்து இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சைவத் தமிழ் குழந்தையாம் ஞானசம்பந்த பெருமானை பற்றி அருமையான உரை நிகழ்த்தினீர்கள் ஐயா. அவருடைய அற்புதங்களை பற்றி அறிந்து கொண்டோம். அவர் மட்டுமல்லாமல் சுந்தரர், திருநீலகண்டத்து குயவனார் மற்றும் மங்கையர்க்கரசி அம்மையார் போன்ற அடியார்கள் பற்றியும் சிறப்புற கூறினீர்கள். பண்டில் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் என்று சொல்லலாம். அருமையான விளக்கங்கள் அளித்தமைக்கு மிக்க நன்றிகள் ஐயா. விழாவுக்கு வந்திருந்து பங்கு கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் நன்றிகள் சொல்ல கலாலயத்தின் இணைச் செயலர் திருமிகு தளவாடி நாதன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சரஸ்வதி ஞானசம்பந்த கலாலயத்தினுடைய 38வது ஆண்டு நிறைவு விழா மிகச்சீரோடும் சிறப்போடும் இங்கே நடந்தேறியிருக்கிறது.
அவன் அருளால் அமர்ந்தாள் பணிந்து என்ற வாக்கினிற்கு ஏற்ப அந்த ஞானசம்பந்த பெருமானுடைய அருள் இருந்தபடியால் தான் நாம் எல்லோரும் இங்கு கூடி இந்த நிகழ்விலே பங்கு பெற்றோம். இது குரு அருள். குருவருள் இருந்தால்தான் நமக்கு எல்லா பாக்கியமும் கிடைக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. ஆக இந்த அருமையான இந்த குரு பூஜை விழாவை மிக சீரோடும் சிறப்போடும் நடத்தி தந்த நமது இந்த ஞான சம்பந்த கலாலயத்தினுடைய நிறுவனர் முதல்வர் அம்மா சரஸ்வதி அம்மா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாம் எல்லோரும் நன்றி கடன் பட்டிருக்கின்றோம். என்று சொன்னால் நம்ம முத்துக்குமார் ஐயா சொன்னது போல் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி நடத்துவது என்பது இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிரமம். அதுலேயும் ஒரு குறிப்பாக ஒரு பயிற்சி பள்ளி தான் அது. இளைஞர்களுக்கு மாணவிகளுக்கு கல்வி மட்டுமல்ல, இலக்கியத்தையும் ஆன்மீகத்தையும் இசையையும் கற்றுத்தருகின்ற ஒரு பயிற்சி களமாக நமது ஞானசம்பந்த கலாலயம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த விதத்திலே நமது அம்மா அவர்கள் அந்த குழந்தைகளையெல்லாம் அவர்களை அந்த இசைக்கு வீணை இசைக்கு தகுந்தவாறு அவர்களை தயார்படுத்தி அந்த பாடல்களையும் பாடச் செய்து ராகத்தோடு தாளத்தோடு அந்த இசையை பயிற்றுவித்து வருகிறார்கள். இதில் இன்னொரு பெருமைப்பட வேண்டிய விஷயம், நானும் அம்மாவுடைய மாணவன், வீணை படித்தேன். ஆனால் இப்போவும் இல்லை, அது 30 வருஷத்துக்கு முன்னால் 35 வருஷத்துக்கு முன்னால். அப்போ அம்மா வந்து டவுனில் இருந்தாங்க. அப்போ நான் கல்லூரி படிக்கின்ற காலத்திலே அம்மா அவரிடம் வீணை இசை பயின்ற ஒரு 3 வருடங்கள் என்று நினைக்கின்றேன். அப்போ ரொம்ப கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்கள பற்றி சொல்லக்கூடிய ஒரே விஷயம் அப்படி தான், கண்டிப்பு, நேர்மை, ஒழுக்கம், அந்த பங்க்சுவாலிட்டி எல்லாம் அம்மாட்ட படிக்கணும். நாங்கள் முதல் நாள் சொல்லி கொடுத்த அந்த ஒரு பாடல், அந்த பாட்டு வீணையில் மறுநாள் வாசித்து காட்டணும். இல்லைன்னா 10 தடவை வாசிக்க சொல்லுவாங்க அன்றைக்கி. அதுதான் அந்த ப்ராக்டிஸ். ஆக அந்த ப்ராக்டிஸ் தான் மாணவர்களை இன்றைக்கி நல்ல ஒரு உயரிய நிலைக்கு எடுத்து சொல்லியிருக்கின்றது. இன்றைக்கி செல்வி சுபஸ்ரீ ரொம்ப அருமையாக இங்கே நடனம் ஆடினாங்க. உண்மையில் அந்த குழந்தையை பாராட்டணும். ஏன்னா இப்போ உள்ள கல்வி சூழலில் படிக்கிறதுக்கே நேரம் இல்லை. ஆனால் நல்ல ஒரு நாட்டியம், இசை, வீணை படிக்கிறா, இப்படிலாம் ஒரு குழந்தையை வளர்த்தெடுத்து வருவது ரொம்ப சிரமம். சுபஸ்ரீ அவர்களுக்கு பாராட்டுகள். குறிப்பாக அவளுடைய தந்தையார் பாலாஜி ரொம்ப சிரமப்பட்டு அவங்க அதெல்லாம் தன்னுடைய மகளை நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வர ரொம்ப அருமையாக அந்த குழந்தையை வளர்த்து வருகின்றார்கள். உண்மையில் பேரண்ட்ஸை தான் நம்ம பாராட்டணும். அவர்களுக்கும் பாலாஜி அவர்களுக்கும் பாராட்டுகள். இங்கே ரொம்ப அருமையாக வீணை இசை முதல்ல தொடங்கி உடனே குரு பூஜை ஐயா நமது ஞானசம்பந்த பெருமானுக்கு பூஜை செய்து வீணை இசையை நடத்தினார்கள். அம்மா அவர்களுடைய தலைமையிலே கலாலய மாணவிகள் எல்லாருமே சீனியர் மோஸ்ட்டு எங்கள் அக்காலாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் மூசு சங்கர் மாமாவோட டாக்டர். அவங்க எங்கள் குடும்ப நண்பர். என்னுடைய தந்தையாரும் மூசு சங்கர் அண்ணாச்சியும் பாலிய சிநேகிதர்கள். அருணாச்சல காந்தி ஐயா எல்லோரும் 3 பேர் ஒன்றா படித்தாங்க. இதெல்லாம் எனக்கு இப்போ நினைவுக்கு வருகின்றது. மூசு சங்கர் ஐயா பற்றி சொல்லணும். ரொம்ப ஒரு பிரின்சிபல் மேன். அது இதுதான் அந்த வரைமுறை தான். சைவ சித்தாந்தங்கள் மட்டும் இல்லை, சைவ நெறியில் ஒரு மிகுந்த பக்தி கொண்டவர்கள். நிறைய பாடல்கள்லாம் அவங்க தொகுத்து எழுதியிருக்கிறாங்க. அவர்களுடைய அந்த எண்ணங்கள்லாம் அவர்களோட அடிக்கடி நான் பேசி கொண்டிருப்பேன். என்ற தொலைபேசியில் அடிக்கடி பேசுவாங்க. அப்பா காலமானதுக்கப்புறம் அந்த இலக்கிய அமைப்புகளை பற்றியெல்லாம் பேசி கொண்டிருப்பார்கள். இந்த நேரத்தில் அவர்களை நான் நினைவு கூறுகின்றேன். நிறைய பேர் இன்றைக்கி அருமையாக நம்ம இந்த வீணை இசை இங்கே அரங்கேற்றினார்கள். உண்மையில் ரொம்ப சிறப்பாக இருந்தது. இந்த குரு பூஜையில் கலந்து கொண்ட அத்துணை நம்ம அம்மாவுடைய சிஷியர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக வரவேற்புரை அருமை அண்ணன் திருவாரிமுத்து அவர்கள் நமது கல்வி சங்கத்தினுடைய ஆட்சி மன்ற குழு உறுப்பினர். நாங்கள்லாம் ஒன்றா மாத்திதா இந்து கல்லூரி மேல்நிலைப்பள்ளியினுடைய நிர்வாக குழுவிலே நான் பொருளாளராக இருக்கேன். அண்ணன்
நிர்வாகக்குழு உறுப்பினராக இருக்காங்க. என்னுடைய தந்தையார் பொருளாளராக இருந்தாங்க. அவங்க பிடி சிதம்பரம் அண்ணாச்சி அப்போ ஆட்சி மன்ற குழு உறுப்பினராக இருந்தாங்க. அப்புறம் அண்ணாச்சி பிடி சிதம்பரம் அண்ணாச்சி பொருளாளராக இருந்தாங்க. நான் ஆட்சி மன்ற குழு உறுப்பினராக இருந்தேன். இப்படி அது தொடர்ந்து வருகின்றது. ஆக இப்பொழுது நான் பொருளாளருக்கு அண்ணன் உறுப்பினராக இருக்காங்க. நாங்கள் 6 பேர் சேர்ந்து அந்த கல்லூரி நிர்வாகம் பள்ளி நிர்வாகத்தை நடத்தி வருகின்றோம். ஆக இது எல்லாம் எதற்காக சொல்லியிருந்தா எல்லாம் நாங்கள் எல்லாமே ஒரு டீம் ஒர்க்காக தான் இந்த நடத்திக்கிட்டு இருக்கோம். அதே போல் இந்த கலாலயமும் ஒரு டீம் ஒர்க். அம்மா அவருடைய தலைமையில் ரொம்ப சிறப்பாக ஒவ்வொரு கலந்து கொண்ட சகோதரிகளும் ரொம்ப அருமையாக வீணை வாசித்தார்கள். அதேபோல் அந்த ஞானசம்பந்தனுடைய பெருமைகளை எல்லாம் எடுத்து சொன்னார்கள். அவ்வளோ பேருக்கும் எங்களுடைய கலாலயத்தின் சார்பாக அம்மாவின் சார்பாக நன்றி. எல்லாத்துக்கும் மேலாக கவிஞர் முத்துக்குமார் அவர்கள் எங்களை நெருங்கிய எனக்கு நண்பர், சகோதரர்னு தான் சொல்லணும். அவர்கள் அம்மா சொன்ன உடனே நான் சொன்னேன், உடனடியாக சம்மதித்தார்கள். இன்றைக்கி நிறைய விஷயங்கள் ஞானசம்பந்தரை பற்றி நாம் தெரியாத விஷயங்கள் எல்லாம் அவர்கள் அந்த குழந்தை பருவத்திலிருந்து அவருடைய அந்த ஜோதியில் கலப்பது வரை நமக்கு எடுத்துரைத்தார்கள். நிறைய சைவ சமயத்தில் நிறைய ஆழங்கால் பட்டவர். தன்னுடைய அந்த ஓய்வு காலத்திற்கு அப்போ ஒரு 10 வருடங்களுக்கு மேலாக முழுவதுமாக ஆன்மீக சொற்பொழிவுகள் இலக்கிய கூட்டங்களிலே கலந்து கொண்டு எங்கள் பொருணை இலக்கிய வட்டத்திலே தொடர்ந்து வாரந்தோறும் அபிராமி அந்தாதி சொல்லி வருகின்றார்கள். ஐயா அவர்களுக்கு எங்களுடைய கலாச்சார சார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கி இந்த கலாலயத்தினுடைய தலைவராக இருந்து சிறப்பாக செயல்பட்டு வழிநடத்தி கொண்டிருக்கின்ற எங்களுக்கெல்லாம் ஆலோசனை வழங்கி கொண்டிருக்கின்ற ஐயா தலைவர் சுப்பிரமணியன் ஐயா அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். அமைதியின் உருவம், அமைதி அதிர்ந்து பேச மாட்டாங்க. ஐயா அவங்க சொல்கிறதே வாங்கன்னு கூப்பிடுறதே ரொம்ப அழகாக இருக்கும். ஐயா அவர்கள் இந்த கலாலயத்தின் தலைவராக சிறப்பாக வழிநடத்தி செல்கின்றார். அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. அதே போல் செயலாளர் நம்ம கணபதி அண்ணன் அவர்கள், கணபதி அண்ணன் ரொம்ப இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெளியிலே தான் உட்காந்து எல்லோரையும் வரவேற்று எல்லோருக்கும் அந்த உபசரிப்புகளை செய்து இன்றைக்கி அவங்க தான் செக்ரட்டரியாக இருந்து இந்த கலாலயத்தை நடத்தி வருகின்றார்கள். இதற்கு முன்பாக நமது டாக்டர் கண்ணன் அவர்கள் செயலாளராக இருந்தார்கள். அவர்களை பற்றியும் சொல்ல வேண்டும். ஒரு நல்ல மனிதர். அவர்கள் நம்ம எங்கள் எம்டிடி காலேஜுடைய செல்ஃப் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அவங்க டைரக்டராக இருந்தாங்க. அதுக்கு முன்னால் அம்பை ஆர்ட்ஸ் காலேஜில் பிரின்ஸ்பாலாக இருந்தாங்க. அவர்களும் ஒரு சிறந்த மனிதர். இந்த கலாலயத்தின் வளர்ச்சிக்காக நிறைய பாடுபட்டிருக்காங்க. அவர்களுடைய இழப்பெல்லாம் நமக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு வேதனை. அவர்களை இந்த நேரத்தில் நான் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அதேபோல் எங்களுடைய பொருளாளர், நிரந்தர பொருளாளர், பொருணை இலக்கிய வட்டத்திற்கும் இந்த ஞானசம்பந்த கலாலயத்திற்கும் பொருளாளராக இருந்து இங்கே எங்களுக்கெல்லாம் பல ஆலோசனைகளை சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஐயா அருணாச்சல காந்தி ஐயா அவர்களுக்கும் எங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கே மிகச் சிறப்பாக இந்த நிகழ்வினை தொகுத்து வழங்கிய சகோதரி திரு சாந்தி அவர்கள் ரொம்ப அருமையாக எல்லா நிகழ்ச்சிகளையும் தொகுத்து வழங்கினாங்க. அவர்களுக்கும் நன்றி. எல்லாவற்றிற்கும் மேலாக நம்ம சரஸ்வதி அம்மாவோட அண்ணன் சகோதரர் முத்துக்குமாரசாமி ஐயா வந்திருக்காங்க. அவங்க விருதுநகர்லேருந்து தன்னுடைய வயது இருந்தால் கூட அந்த கஷ்டமான கால் நடக்க சிரமப்பட்டால் கூட சகோதரனுடைய அந்த விழாவில் ஒவ்வொரு வருஷமும் கலந்து கொண்டு சிறப்பாக அவர்கள் பங்களிப்பார்கள். அவர்களுக்கும் நன்றி. அதேபோல் அம்மாவோட சித்தி கோமதி சுப்பிரமணியன் அம்மா வந்திருக்காங்க. அவர்களுக்கும் நன்றி. இங்கே வருகை புரிந்திருக்கின்ற ப்ரொஃபஸர் ஆறுமுகம் அவர்கள், அதே போல் நசீர் ஐயா அவர்கள், நம்ம லைன் பஸ் கம்பெனி ரமணி அண்ணன் அவர்கள் எல்லோரையும் அன்போடு நாங்கள் வரவேற்கின்றோம். இன்றைக்கி காலையில் தான் நான் கூப்பிட்டேன், இந்த மாதிரி நிகழ்வு இருக்குது வாங்க அப்படின்னோம்னா உடனடியாக வந்து சிறப்பித்திருக்கின்றார்கள். அதே போல் புறநை இலக்கியத்துறை சார்ந்த சங்கர் கணேஷ் அவர்கள், நம்ம கவிஞர் சுப்பையா அவர்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. அதே மாதிரி நான் வேறு யாரையாவது சொல்ல விட்டுறக்கூடாது. ஆக இந்த நிகழ்விலே பங்கேற்ற அத்தனை பேருக்கும் கலாலயத்தின் சார்பாகவும் அம்மாவின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி. அதாவது ஞான சம்பந்தராக
குழந்தை வேடம் போட்டு ரொம்ப அருமையாக உட்கார்ந்து பொறுமையாக இருந்து நமக்கெல்லாம் அந்த குழந்தை அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கிறார்கள். ஸ்ரீ சாதனா ரொம்ப அருமையாக அப்படியே குழந்தை அந்த ஞானசம்பந்தர் பார்த்த மாதிரியே இருக்குது. அந்த குழந்தைக்கும் நம்ம இந்த நேரத்தில் நன்றி. ஸ்ரீ சாதனா நிறைய சாதனை பண்ணணும், அதுக்காக தான் நம்ம இந்த இதெல்லாம் அவங்கள நம்ம வாழ்த்துகிறோம். இந்த குழந்தை நல்ல பெரிய ஆளாக வரணும் என்று இந்த நேரத்தில் அன்போடு வாழ்த்துகின்றோம். நமது இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக படம் பிடித்து இங்கே உலகளாவிய அந்த யூடியூப்லெலாம் கொண்டு சேர்க்கின்ற முத்தமிழ் அருமை நண்பர் முத்தமிழ் அவர்களுக்கும், அதே போல் நம்ம நாட்டியம் ஆடிய சுபஸ்ரீ அவர்களை அன்போடு மேடை அழைக்கின்றோம். சுபஸ்ரீ பின்னால் இருக்கலாம். அதேபோல் சங்கீத சபாவினுடைய ஒளி அமைப்பாளர் சபா இன்றைக்கி எல்லாமே அவர் தான் இன்றைக்கி ஒரே ஆள் இங்கே மேற்பார்வை பார்த்துக்கிட்டு ஒளிபெருக்கியும் எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. பேராட்சி அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சுபஸ்ரீ அவர்களுக்கு அம்மா பொன்னாடை அனுப்பினார். ரொம்ப அருமையாக 2 பாடலுக்கு ரொம்ப அருமையாக நடனானா. இந்த வயசில் இப்படி ஒரு கலையில் ஈடுபாடு, அது மட்டும் இல்லை அந்த பாவம், அந்த தாளம், அந்த அசைவுகள் எல்லாம் ரொம்ப முகபாவங்கள் ரொம்ப அருமையான. முத்துக்குமாரையோட என்கிட்ட சொன்னாங்க, ஐயா இவ்வளவு சிறப்பாக இந்த வயசில் ஒரு மாணவி அரங்கேற்றம் பண்ணுறான்னா ரொம்ப விஷயம், அதுக்கு ரொம்ப ரொம்ப அருமைம்மா, வாழ்த்துக்கள். அதான் பாலாஜிக்கு தான் இந்த நேரத்தில் இன்னும் கூடுதல் தேங்க்ஸு. ஏன்னா பெற்றோரோட அரவணைப்பு இல்லைன்னா ஒரு குழந்தை நம்ம இவ்வளோ தூரம் கொண்டாட முடியாது. அவங்க சப்போர்ட் இருந்தால் தான் முடியும். பாலாஜி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் பிள்ளைகள் எல்லாம் செல்ஃபோனில் தான் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கலை, இலக்கியம், பண்பாடு எல்லாம் கொண்டாடுறதுனா ரொம்ப சிறப்பு. இதை நம்ம எல்லாருமே கடைப்பிடிக்கணும். நம்ம வீட்டு குழந்தைகள், பேர குழந்தைகளை எல்லாம் இந்த மாதிரி கலை, இலக்கியம், நம்ம பண்பாடை சொல்லி கொடுத்து வளர்த்து நம்ம எல்லோரும் இந்த இந்திய கலாச்சாரத்துக்கு திருப்பணுங்கிறது தான் நம்ம எல்லோருடைய இது. அதுக்கு தான் இந்த அமைப்புகள் எல்லாம் இயங்கி கொண்டிருக்கின்றன. கலாலயம் அந்த சேவையை அம்மா அவர்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று தெரிவித்துக்கொண்டு, இன்னும் நான் வரி புரிந்து சிறப்பித்து கொண்டிருக்கின்ற அத்துணை பேர்களுக்கும், யார் பேரை விட்டிருந்தால் ஆக சிறப்பித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும், நமது ஞானசம்பந்த கலாலயத்தின் சார்பாகவும் அம்மா அவர்களுடைய சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகள். அனைவருக்கும் அன்னம் பாலிப்பு ரெடியாக இருக்கின்றது. மதிய விருந்து எல்லோரும் உணவருந்தி செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மிக்க நன்றி, வணக்கம். நன்றிகளை வார்த்தைகளால் மட்டும் சொன்னால் போராதல்லவா? வந்திருக்கும் அனைவருக்கும் சிறிது திருவாரிய முத்து அவர்கள் நெல்லை அம்மா அவர்களுக்கு மரியாதை செய்கிறார்கள். கலாலயத்தின் பொருளாளர் செயலர், தலைவர் ஆகியவர்களுக்கு அம்மா அவர்கள் சால்வை போர்த்தி மரியாதை செய்ய இருக்கிறார்கள். இணைச் செயலர் திருவாரிய முத்து அவர்கள். அடுத்தது யார்? கலாலயத்தின் தலைவர் ஐயா சுப்பிரமணியன் அவர்கள். அவர்களுக்கு செயலர் கணபதி அவர்கள் மரியாதை செய்கிறார்கள். அங்கே பொருளாளர் ஐயா அருணாச்சல காந்தி அவர்களுக்கு செயலர் திருமிகு கணபதி அவர்கள் மரியாதை செய்கிறார்கள். சால்வை போர்த்தி மரியாதை செய்கிறார்கள்.
சரி. இணைச் செயலர் கலாலயத்தின் இணைச் செயலர் திருமுக தளவாய்நாதன் அவர்களுக்கு ஐயா கணபதி அவர்கள் சால்வை போர்த்தி மரியாதை செய்கிறார்கள். பொருணை இலக்கிய வட்டத்தின் சார்பில் ஐயா சங்கர் கணேஷ் அவர்கள் கலாலய முதல்வர் அவர்களுக்கு சிறு பரிசு வழங்குகிறார்கள். நன்றி ஐயா. பூஜை முடிந்தவுடன் அன்னம் பாலிப்பு பின்னால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அனைவரும் உணவருந்தி செல்லுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த கலாலயம் மேன்மேலும் வளர்ந்து கலாலய மாணவி திருமதி சுஹாசினி வெங்கடாச்சலம் அவர்கள் வீணை இசை பயின்று பட்டம் பெற்றுள்ளார்கள். அந்த சான்றிதழை வழங்க 75 மதிப்பெண்கள் சிறப்பாக பெற்றுள்ளார்கள். அந்த சான்றிதழ் வழங்கப்படுகிறது. சுஹாசினி மேடைக்கு வரவும். வாழ்த்துக்கள் சுஹாசினி. இந்த கலாலயம் இதே போன்று பல மாணவிகளை உருவாக்க மேன்மேலும் வளர இது போன்று பல விழாக்களை காண இறைவன் அருளை வேண்டுகிறோம். இப்பொழுது பூஜை மேடம் கூட சொல்லிட்டாங்க அம்மா அவர்கள் பூஜை செய்வார்கள். பூஜை முடிந்த பின் அனைவரும் உணவருந்து செல்லுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. பாடல்களுக்கு தாளம் அமைத்த சிறுவன் மயூரன் அவர்கள் மேடைக்கு வரவும். மிக குறுகிய காலத்தில் மிகச்சிறப்பாக செய்தமைக்காக அம்மா அவர்கள் பாராட்டுகிறார்கள். நாமும் பாராட்டுவோம், ஊக்கப்படுத்துவோம். முதலில் செவிக்கு உணவு கிடைத்தது, பின் பார்வைக்கு உணவு கிடைத்தது நாட்டியமாக. இப்பொழுது வயிற்றுக்கும் கிடைக்கப் போகிறது. அனைவரும் உணவருந்த செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உணவு தயாராக இருக்கிறது, உணவருந்த செல்லுங்கள்.